அத்தியாயம் 1. புதுடெல்லி சர்வதேச விமான நிலையம். விளக்குகள் இருட்டை கிழித்து கொண்டிருந்த இரவு 9 மணி. மிக லேசான, அதை மழை என்று சொல்ல முடியாது, ஒரு ஈர உதறல் இருந்தது. செப்டம்பர் குளிர் நிறைய பேரை ஸ்வெட்டர் அணிய வைத்திருந்தது. கார்கள் ஒழுங்கான வரிசைகளில் நிறுத்தப்பட்டிருந்தன. வழியனுப்ப வந்தவர்களும் வரவேற்க வந்தவர்களும் பயணம் மேற்கொண்டவர்களும் மேற்கொள்ள போகிறவர்களும் ஆடை களையாமல் அழுக்கு படியாமல் இருந்தார்கள். அவர்களில் சில பேர், அரிசி தொழிற்சாலையில்தானே உற்பத்தி செய்யப்படுகிறது என்று கேட்டால் ஆமாம் என்று தயங்காமல் சொல்வார்கள் போல தெரிந்தார்கள். குறைந்த சத்தத்தில் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேச்சுக்களில் கஸ்டம்ஸ், டாலர், கிளியரன்ஸ், கார்கோ போன்ற வார்த்தைகள் அடிக்கடி குறுக்கிட்டன. வளைகுடா நாடுகளில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்பாதிக்க சென்று திரும்பிய இந்தியர்கள் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிந்து வெளியே வருகையில் முகத்தில் பேயறைந்தது போல இருந்தார்கள். உடம்பில் சாத்தியமுள்ள அத்தனை பாகங்களிலும் பளபளவென்று தங்க நகைகள் மாட்டியிருந்தார்கள். நிறைய பேர் விழித்திருக்கிறார்களா உறங்குகிறார்களா என்று புரியாத நிலையில் ரொம்ப நேரமாக பாலிமர் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கங்கே வரவேற்ற அல்லது வழி அனுப்பிய ரோஜா இதழ்கள் சிந்தியிருக்க ஊழியர்கள் குறிவைத்து வந்து அவற்றை அகற்றி கொண்டிருந்தார்கள். ஒலிபெருக்கிகளில் ஒரு பான் அமெரிக்கன் விமானம் இன்னும் 1 நிமிடத்தில் வந்து இறங்கும் என்று மொழி மாற்றி அறிவித்து கொண்டிருந்ததையே மௌன எழுத்துக்களாய் ஐசி டெலிவிஷன்களில் டிசைன் போட்டு காட்டி கொண்டிருந்தார்கள். அந்த 1 நிமிடத்திற்கு பிறகு பிரகாசமடைய போகிற தற்சமயம் பிளாஸ்டிக் கப்பில் நாசுக்காக லிப்ஸ்டிக் களையாமல் காப்பி அருந்தி கொண்டிருக்கிற ஆர்த்தி, மனோ, ஹீ இஸ் கமிங் என்றாள் டிவியில் அந்த அறிவிப்பை காட்டி. மனோரஞ்சன் தன் உதட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து ஒரு கொட்டாவி விட்டான். ஆர்த்தியை வர்ணிக்காவிட்டாலும் அவள் அழகாகத்தான் இருப்பாள். வினய்குமாருக்கு பிடித்தது என்று யோசித்து செய்து கொண்ட ஒப்பனையில் இன்னும் மிளிர்ந்தாள். ஆர்த்தி தன் கூந்தல் மொத்தத்தையும் திரட்டி உச்சியில் அல்லது பின்னந்தலையில் ஸ்ட்ரெச் பேண்ட் போடுவதற்கு பதிலாக காதுக்கு மேலே இடதுபுறம் டைட்டாக கட்டி வழிகிற கூந்தல் ஒரு காதை சுத்தமாக மறைத்து தோளை தொட்டால் வினய்குமாருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அப்படித்தான் கூந்தல் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அவள். அப்புறம் லேசான ஆயில் மேக்கப் போட்டு ஆரஞ்சு நிற உதட்டு சாயம் பூசினால் வினய்குமாருக்கு பிடிக்கும். அப்படித்தான் இப்போது பூசியிருந்தாள். டார்க் நீளத்தில் ஜிகினா வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடிதார் துப்பட்டா இல்லாமல் அணிந்த தினத்தில் வாவ் என்ற வினய்குமார் உடனே தன் கேமராவில் ஒரு புது ஃபிலிம் ரோல் மாட்டி விதவிதமாக அவளை போட்டோ எடுத்து தள்ளியதால் இப்போது அந்த உடையை தான் அணிந்திருந்தாள். வினய்குமாருக்கு கஸ்டம்ஸ் பிரச்சனை இருக்குமா ஆர்த்தி? வாய்ப்பில்ல, நேரா பச்சை வழியில வந்துருவாரு. என்னண்ணா நீ 9 மணிக்கே இப்படி தூங்கி வழியுத? நேற்று தூங்க போன போது மணி ராத்திரி 3. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். வினய்குமாரை ஏர்போர்ட்டுக்கே வந்து சந்திக்க நீ அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிருக்கணுமா? எனக்கு கார் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா உன்னையே நான் கெஞ்ச போகிறேன். உன்னை யார் கற்றுக்க வேணான்னாங்க? எனக்கு அதில் ஒரு பயம், ஒரு ஃபோபியா. கோழத்தனத்துக்கு அலங்காரமாக ஒரு வார்த்தை தேடி சொல்லிட வேண்டியது. நகரத்தில் எத்தனை கிழவிகள் கார் ஓட்டுறாங்கன்னு சாலையில் நின்று பாரு, ரொம்ப சிரமப்படுவ. அண்ணா, உனக்கு டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஏன், உன் ஆஃபீஸில் டைப் அடிக்க வேண்டிய வேலைகள் இல்லையா? ஏன் இல்லை, 1க்கு 2 டைப்பிஸ்டுகள் வச்சுருக்கேன். உனக்கு டைப்பிங் தெரியலைங்கிறதுக்காக வெக்கப்படுறியா? அந்த மாதிரி தான் நான் கார் வாங்கினா டிரைவர் வச்சுக்குவேன். இந்த வாய்ஸ் அவடால் இருக்குதே, அதை வச்சே பழச்சுக்குவேன் நீ. இந்த வாய்ஸ் அவடால் பிடிச்சு போய் தான் வினய்குமார் ஐ லவ் யூ சொன்னார். ஒரு விஷயம் தெரியுமா ஆர்த்தி? என்ன? அதி புத்திசாலிகள் சில சமயம் வடிகட்டின முட்டாள்களைப் போல நடந்து கொள்வார்களாம். வினய்குமாரோட ஏதோ ஒரு பலவீனமான தருணத்தில் அவனோட இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ட நீ. எனக்கு என்னவோ அவன் வேற வழி இல்லாமல் தான் உன்னை நேசிக்கிறதா படுது. விளையாட்டா இதை சொல்கிறதா இருந்தால் சிரிக்கிறேன், சீரியஸாக சொல்கிறதா இருந்தால் உன்னை உதைக்கிறேன் என்று கையை ஓங்கி அபிநயித்தாள் ஆர்த்தி. வினய்குமார் உன்னை ரொம்ப சீரியஸாக தான் நேசிக்கிறான்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா ஆர்த்தி? வாட் நான்சென்ஸ், உனக்கு என்ன அடிப்படையிலேயே சந்தேகம்? வினய் ஒரு தரம் அழைத்து பார்த்தாள். சுற்றிலும் இருந்த சத்தத்தில் 10 அடி தாண்டி நிச்சயமாக கேட்காது என்று புரிந்தது. ஓடி சென்று முதுகில் தொடலாமா? வினய்குமார் இன்றைக்கு டெல்லி திரும்புவதாக சொல்லியிருந்தாரே ஒழிய எந்த விமானத்தில் எத்தனை மணிக்கு என்றெல்லாம் சொல்லவில்லை. நானாகத்தான் எல்லா விமான கம்பெனிகளின் அலுவலகங்களுக்கும் ஃபோன் செய்து பேசஞ்சர்ஸ் பட்டியலில் வினய்குமாரின் பெயர் இருக்கிறதா என்று விசாரித்து சரியான தகவல் தெரிந்து கொண்டு வரவேற்க வந்தேன். அதனால் வினய்குமார் என்னை இங்கே எதிர்பார்க்க நியாயமே இல்லை. அதனால் சுற்றிலும் பார்க்காமல் நடக்கிறார். வினய் மீண்டும் அழைத்தபடி தூரமாக சென்று கொண்டிருந்த அவர்களை நோக்கி வேகமாக அவள் நடக்க, சீரலாக வந்து அவர்களின் அருகில் கத்தியால் வெட்டியது போல பிரேக் போட்டு நின்ற
அந்த அம்பாசிடர் காரில் வினய்குமாரும் அந்த மற்றவனும் ஏறிக்கொள்ள ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கார் தன் சீரலை தொடர்ந்து தொலைவாக விலகி முக்கிய சாலையின் வாகன சமுத்திரத்தில் கரைந்து போனது. கைகளை பிசைந்தபடி நின்ற அவள் தோளை தொட்டான் மனோ. சரி வா, உன்னை கவனிச்சிருந்தா வினய் இப்படி அவசரமா போயிருக்க மாட்டான். நாளைக்கு ஃபோன் செஞ்சு திட்டி தீத்துரு. ரொம்ப நேரம் பணியில் நிற்க வேணாம். நாம போலாமா? வெறுப்போடு தலையசைத்தாள் ஆர்த்தி. அத்தியாயம் 2. விழிப்பு ஏற்பட்ட போது முதலில் வினய்குமார் உணர்ந்தது தலைவலியை. இமைகளை பிரிப்பதற்கு நிறைய முயற்சி தேவைப்பட்டது. கலங்களாக தெரிந்தது. 2-3 முறை இமைகளை உதறிக்கொண்டதும் அந்த அகலமான நவீன அறையின் ஏசி குளிரில், அலங்காரத்தில், கட்டிலில், மேஜையில், சுவர் கபோர்டுகளில் என்று எங்கும் பணம் விரயமாகி இருந்தது புரிந்தது. வினய்குமார் அந்த நாற்காலிகளோடு சேர்த்து கைகள் பின்புறமாக வைக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தான். கால்கள் இணைத்து கட்டப்பட்டிருந்தன. வலுவான நைலான் கயிறு. சுவரில் கெடிகாரத்தில் மணி 8:30 என்று பார்த்தான். மூடியிருந்த ஜன்னல் கண்ணாடியில் சூரிய வெளிச்சத்தின் பளிர் இருந்தது. ஒரு முழு ராத்திரி இப்படி கட்டி போடப்பட்ட நிலையிலேயே உறங்கி இருக்கிறேனா? இல்லை இல்லை, வெறும் உறக்கம் இல்லை, மயக்கம் கலந்த உறக்கம். நேற்று விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்ததும் அந்த ஆசாமி சிநேகமாக என் கை குலுக்கி சிரித்து இடுப்பில் துப்பாக்கியால் தொட்டு, அதன் பிறகு அந்த காரில் ஏறினேன் அல்லது ஏற்றப்பட்டேன். கார் புறப்பட்டதும் என் புஜத்தில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டார்கள். அதன் பிறகு என் நினைவுகள் தேய துவங்கி காட்சிகள் கலைடாஸ்கோப் பிம்பங்களாக கலைந்து உருமாறி தெரிய நான் மயங்கி போயிருந்தேன். இத்தனைக்கு நடுவில் விமான நிலையத்தில் தூரத்தில் இருந்து வந்தபோதே ஆர்த்தி தன் அண்ணனுடன் காத்திருந்ததை பார்த்து விட்டேன். என்னுள் உற்சாக மலர்கள் பூத்து இதயத்தில் வண்ணத்து பூச்சிகள் படபடத்தது. அதற்குள் வெகு நாகரிகமாக நான் கடத்தப்பட்டு விட்டேன். காதோரத்தில் அவளின் அழைப்பு குரல் இருந்தது. விழியோரத்தில் அவள் இருந்தாள். ஆனால் அதற்குள் என்ன நினைத்திருப்பாள்? அலட்சியப்படுத்தி விட்டதாகவா? என் இடுப்பில் ரகசியமாக தொட்ட துப்பாக்கியை அவள் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. நான் ஏறி வந்த காரை கவனித்திருப்பாளா? என்ன செய்திருப்பாள்? சரி, இவர்கள் யார்? எதற்காக என்னை? வினய்குமாரின் சிந்தனை அருந்தது கதவு திறந்ததில். அவர் உள்ளே வந்தார். வெள்ளையன் வெள்ளையில் சஃபாரி சூட். அதற்கு மேட்சாக தலையில் ஒரு முடி பாக்கி இல்லாமல் முழுக்க வெள்ளை வெள்ளேர் என்று பஞ்சு மிட்டாய் போல இருந்தது. அசலா விக்கா என்று சந்தேகமாக இருந்தது. முகமோ நேர்மாறாக அத்தனை கருப்பு. முன்னிரண்டு பற்கள் சன்ஷேடு போல துருத்தலாய். அதனால் 2 உதடுகளையும் சேர்த்து மூடாமல் இருந்தார். செம்மறியாட்டின் தாடி போல மோவாயில் மட்டும் ஒரு கொத்து தாடி. எல்லா அடையாளங்களுமே இது ஒப்பனை ஒப்பனை என்று முரசறிவிப்பதை போல் இருந்தது. அந்த உயர ஆசாமிக்கு பின்னால் 4 கடோஜகன்களில் 2 பேரை வினய்குமாருக்கு அடையாளம் புரிந்தது. நேற்று என்னை கடத்தியவர்கள். இப்போது 4 பேரும் ஏதோ கட்சி கொடி மாதிரி ஆளுக்கொரு இயந்திர துப்பாக்கியை பிடித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ வெள்ளை சஃபாரி பிரதமர் போலவும் அவர்கள் எல்லாம் கருப்பு பூனைகள் போலவும். குட் மார்னிங் இன்ஜினியர் சார் என்று அவரை உணர்ச்சி இல்லாமல் பார்த்தான் வினய்குமார். என் பசங்களுக்கு மூளைங்கிறதே கிடையாது. உங்களை கொண்டு வரத்தான் சொன்னேன், இப்படி கட்டி போட சொல்லல. இந்திய அரசாங்கத்தோட ஒரு விசுவாசமான இராணுவ அதிகாரிய எப்படி நடத்தணுங்கிற மரியாதை தெரியாத மண்டுகள் என்றபடி அவரே அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்தார். வினய்குமார் எழுந்து நின்று கைகளையும் கால்களையும் தனித்தனியாக உதறிக்கொண்டான். என் பேரு பகவான் என்று குலுக்குவதற்காக கை நீட்டினார். வினய்குமார் கண்டுகொள்ளாமல் நகர்ந்து நின்றான். உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும் வினய்? எந்த பக்கம் பாத்ரூம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். அதை பெரிய ஹாஸ்யமாக எடுத்துக்கொண்டு சிரித்த பகவான் அதோ என்று கை காட்டினார். தப்புவதற்கு எந்த முயற்சியும் வேண்டாம். பாத்ரூம் கதவை தாளிட்டு கொள்ளாமல் உபயோகித்துவிட்டு வாருங்கள். வினய்குமார் காட்டப்பட்ட கதவை தள்ளி திறந்து அந்த சுத்தமான நறுமணம் கமழும் குளியல் அறைக்குள் வந்தான். அந்த குளியல் அறையில் ஒரு ஒன்றுக்கொன்று வெண்டிலேட்டர் சதுரம் மட்டுமே இருந்தது. அதில் பொருத்தப்பட்டிருந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் சுழன்று கொண்டிருந்தது. வினய்குமார் வாஷ்பேசின் பைப்பை திறந்து சலசலவென்று தண்ணீரின் சத்தத்தை ஏற்படுத்திவிட்டு உள்ளே இருந்த சுவிட்சுகளில் ஒவ்வொன்றாய் அணைத்து பார்த்து அந்த எக்ஸாஸ்டர் ஃபேனை அணைத்தான். அதன் சுழற்சி நிற்கும் வரை காத்திருந்த நேரத்தில் ஜிப்பை திறந்து காலி செய்தான். வாய் கொப்புளித்தான். சுழற்சி நின்றதும் பைப் மேல் கால் வைத்து ஏறி ஃபேனின் இறக்கை இடைவெளி வழியாக வெளியே பார்க்க மரங்களின் மண்டைகள் தெரிந்தன. தூரமாய் கோதுமை வயல்கள் தெரிந்தன. இறங்கிவிட்டான். முன்போல எக்ஸாஸ்டர் ஃபேனை போட்டுவிட்டு தண்ணீரை முகத்தில் அரைந்து கொண்டு அங்கே தொங்கின பூத்துவாலையால் முகம் துடைத்தபடி வெளியே வந்தான். இது 2வது அல்லது 3வது மாடி. இது ஒரு நவீனமான பெரிய பங்களா. டெல்லியின் நகர சந்தடிகள் தாண்டி வெளியே, வெகு வெளியே இருக்கிறது. எவ்வளவு தூரத்தில் என்று தெரியவில்லை. தன் மனதில் தோன்றிய தகவல்களை எல்லாம் சேமித்தபடி வினய்குமார்
தனக்கு நீட்டப்பட்ட சூடான காஃபியை பார்த்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு காஃபி வெகு அவசியமாக தேவைப்பட்டது. எனவே மறுப்பில்லாமல் வாங்கி பருக துவங்கினான். அவன் பருகி முடிக்கும் வரை காத்திருந்த பகவான் தனது ரோத்மன் சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் நீட்டினார். வாங்கி எடுத்து பற்ற வைத்து கொண்டதும், வாருங்கள், உட்கார்ந்து பேசலாம். அகலமான கட்டிலில் பகவான் அமர்ந்தார். அவருக்கு 2 அடி இடைவெளி விட்டு வினய்குமார் அமர்ந்தான். நீங்கள் யார்? எதற்காக என்னை இப்படி கடத்தி வந்திருக்கிறீர்கள்? என் பெயர் பகவான் என்று சொன்னேனே. உன் முகம் ஒப்பனையால் ஆனது, ஒரிஜினல் இல்லை. அதனால் உன் பெயரும் பகவான் என்பதை நான் நம்ப தயாராயில்லை. நீங்கள் புத்திசாலி. ஒரு அருமையான சௌகரியத்திற்காக தற்காலிகமாக என்னை பகவான் என்றே வைத்து கொள்ளுங்களேன். சரி, வைத்து கொண்டாயிற்று. அப்புறம் உங்களை எதற்காக கடத்தி வந்தோம் என்று கேட்டீர்கள். அதில்தான் உங்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறது. லாட்டரி சீட்டு வாங்காமலேயே உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது. புரியவில்லை. வினய்குமார், திடீரென்று 10 லட்சம் ரூபாய் கிடைத்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதிர்ச்சியாக இருக்கும். அந்த இனிய அதிர்ச்சியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். டேய், அந்த டேய்க்காக ஒத்திகை செய்யப்பட்டு காத்திருந்தவன் போல நால்வரில் ஒருவன் தன் கக்கத்தில் இதுவரை அணைப்பாக வைத்திருந்த சின்ன சூட்கேஸை கொண்டு வந்து கட்டிலில் 2 பேருக்கும் நடுவில் வைத்து கிளிக் கிளிக் என்று பாட்லாக்குகளை திறந்து சூட்கேஸை விரிய திறந்து வைத்து விட்டு விலகினான். அதில் 500 ரூபாய் நோட்டுகளாக 20 கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த 10 லட்சமும் உங்களுக்கு தான் வினய். ஓஹோ, பதிலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகா புத்திசாலியாக இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் சிம்பிளான காரியம்தான். அந்த வீடியோ கேசட்டில் இருந்து ஒரே ஒரு பிரதி எடுத்து தர வேண்டும். எந்த வீடியோ கேசட்? வினய்குமார், எல்லா விவரங்களும் தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் எதிலும் இறங்குவதில்லை. இந்தியா தனது போர்க்கப்பல்களை அதிநவீனமாக்கப் போகின்றது. தனது கப்பல்களில் எதிரிகளின் போர் விமானங்களை குறிப்பிசகாமல் சுட்டு வீழ்த்தப் போகிற நவீன ரக SJQ பீரங்கிகளை பொருத்தப் போகின்றது. SJQ ரக பீரங்கிகள் 60 வாங்கப் போகின்றது. முதல் கட்டமாக 10 பீரங்கிகள் அடுத்த மாதம் பம்பாய் துறைமுகத்திற்கு வந்து சேரப்போகின்றன. டெக்னிக்கல் பிரிவில் என்ஜினியராக தலைமை பொறுப்பில் இருக்கும் அதிகாரியான நீங்கள் ஜெர்மனி சென்றது எதற்கு? SJQ ரக பீரங்கிகளை இயக்கவும் அதன் நுட்பங்களை அறிந்து பயிற்சி பெறவும். சரியா? பிரமிப்போடு பகவானை பார்த்தான் வினய்குமார். உங்கள் பயணத்திட்டம் எவ்வளவு ரகசியமாக இருந்தது. ஆனாலும் எனக்கு துல்லியமாக தெரிந்திருக்கிறதே என்று பார்க்கிறீர்களா? இன்னும் கூட தெரியும். SJQ ரக ஜெர்மன் பீரங்கியின் மினியேச்சர் மாடல் ஒன்றும் செயல் விளக்கம் முழுக்க உரைநடையோடு கொண்ட சர்டிபிகேட் பெற்ற வீடியோ கேசட்டும் ஏற்கனவே டெல்லி தலைமை இராணுவ குவார்ட்டர்ஸுக்கு வந்து சேர்ந்து பாதுகாப்பு அறையில் பத்திரமாக இருக்கின்றன. வருகிற வெள்ளிக்கிழமை உங்கள் தலைமையில் ITP ஆரம்பமாகிறது. இன்டர்னல் ட்ரைனிங் புரோகிராம். இந்த பயிற்சி முகாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் கேப்லாக் கட்டிடத்தில் 2வது மாடியில் நடக்கிறது. இந்த பயிற்சி முகாம் 1 வார காலம் நடக்கிறது. இந்தியாவின் பல்வேறு இராணுவ தளங்களில் இருந்தும் மொத்தம் 16 அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போவது நீங்கள்தான். சரியா? விட்டால் என் ஜாதகத்தையே சொல்வாய் போலிருக்கிறதே. தட் இஸ் பகவான். எந்த கேசட் என்று இனிமேல் கேட்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அது நமது தேசத்தின் ரகசியம் என்றான் வினய்குமார். நான் மட்டும் என்ன அது பக்கத்து தேசத்தின் ரகசியம் என்றா சொன்னேன்? நீயும் ஒரு இந்தியன் தானே? ஆமாம். அந்த ரகசியத்தை எதற்காக அடைய விரும்புகிறாய்? எனக்கு அதில் ABCD புரியாது. நான் ஒரு வியாபாரி. எனக்கு அது ஒரு விற்பனை பொருள். வாங்கல் விற்றல், அதோடு என் வேலை முடிந்தது. அந்த ரகசியத்தை யாருக்கு விற்பதாக திட்டம்? ஒரு அந்நிய தேசத்திற்கு தான். ரொம்ப கிளறாதீர்கள் வினய். உனக்கு வெட்கமாக இல்லை? உன் தலையில் நெருப்பு வைக்க உன்னிடமே தீப்பெட்டி கேட்டால் கொடுப்பாயா? உன் தேசத்திற்கு நல்லது செய்வதற்காகவா உன் தேசத்தின் ரகசியத்தை கேட்கிறார்கள்? உனக்கு லாபம் சம்பாதிக்க நாட்டில் தொழில்களுக்கா பஞ்சம்? கை தட்டினார் பகவான். அப்பா, நீ பேசிய பேச்சில் பார், என் ரோமங்கள் எழுந்து நிற்கின்றன. நீங்கள் இப்போது என் கைதி. ஆனால் உங்களை அப்படியா நடத்தி கொண்டிருக்கிறேன்? சமமாக உட்கார வைத்து லாபத்தையும் சமமாக பிரித்து கொள்ளலாம் என்று இதமாகத்தானே பேரம் பேசுகிறேன். சொற்பொழிவாற்றுவதை நிறுத்திவிட்டு விவேகமாக சிந்தியுங்கள் வினய். உங்கள் சர்க்கார் கொடுக்கும் சம்பளத்தில் இந்த 10 லட்சத்தை சம்பாதிப்பதென்றால் அதற்கு உங்களுக்கு 2 ஜென்மங்கள் கூட பற்றாது. இந்த கேசட்டிற்கு எனக்கு 20 லட்சம் கிடைக்கும். அதில் பாதியை இதோ வைத்திருக்கிறேன். படு நேர்மையான பேரம் இது. இதற்கு சம்மதிக்காமல் வீம்பு பேசுவது முட்டாள்தனம் வினய். லேசாக யோசிப்பது போல நெற்றியை தட்டிக்கொண்டு பாவனை செய்த வினய்குமார் அந்த பெட்டியை மூடிவிட்டு, சரி, நான் முட்டாளாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்றான். பெரிய தேச அபிமானியா? தேசத்தின் மேல் அபிமானம் வைப்பது கேலிக்குரிய விஷயம் இல்லை. தேசத்திற்கு ஏதாவது நேர்ந்தால் பதைத்து போவீர்களோ? நிச்சயமாக.
அதே மாதிரி தேசத்தை தவிர வேறு எதன் மேல் அபிமானம் உங்களுக்கு? வேறு எதன் மேலும் இல்லை. உங்கள் காதலி ஆர்த்தி மேல்? முகத்தில் குத்துவிடப்பட்டது போல உணர்ந்தான் வினய்குமார். அது சாரி, அது அபிமானம் இல்லை, காதல் இல்லையா? வினய்குமார், உங்களை பற்றி அபிஷியலாகவும் தெரியும், பர்சனலாகவும் தெரியும். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் சொன்னால் உங்கள் விழிகள் இன்னும் விரியும். சொல்லட்டுமா? ஆர்த்தியோடு ஏற்பட்ட உங்கள் காதல் 1 வருடமாக தொடர்கிறது. 3 மாதங்களுக்கு முன்பாக ஆர்த்தியின் பிறந்த நாளன்று கனிஷ்கா ஹோட்டலில் காட்டேஜ் எடுத்து தங்கி எல்லைகளை விலக்கி கணவன் மனைவியாகவே வாழ்ந்தீர்கள். விளைவாக ஆர்த்தி வயிற்றில் உங்கள் வாரிசு விதை. ஜெர்மனிக்கு நீங்கள் புறப்படும் தினத்திற்கு முதல் நாள்தான் ஜீஜாபாய் ஆஸ்பத்திரியில் லேடி டாக்டர் ஜரீனா சோதனைகளுக்கு பிறகு ஆர்த்தியின் கர்ப்பத்தை உறுதி செய்தாள். ஜெர்மனியில் இருந்து திரும்பியதும் உடனே பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டுவிட்டு நீங்கள் புறப்பட்டு சென்றீர்கள். 70 நாள் கருவோடு அந்த கர்ப்பவதி விமான நிலையத்தில் உங்களை வரவேற்க தன் அண்ணனோடு வந்து காத்திருந்தாள். பாவம், அவளுக்கு ஒரு ஹலோ கூட சொல்ல விடாமல் உங்களை தள்ளி கொண்டு வந்துவிட்டார்கள். வினய்குமார் இப்போதுதான் உண்மையிலேயே வெகுவாக அதிர்ந்து போயிருந்தான். ஆர்த்தியோடு காட்டேஜில் தங்கியதும் அவள் கருவுற்றதும் அவள் அண்ணன் மனோவுக்கு கூட தெரியாத ரகசியங்கள். எந்த ஹோட்டலில் தங்கினோம், எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர் பரிசோதித்தார், எத்தனை நாள் கர்ப்பம் என்பது வரை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை. இந்த பகவான் சாதாரணமான ஆசாமி இல்லை. மிகவும் திட்டமிட்டு இயங்கக்கூடியவர். ஆள் படை வைத்திருப்பவர்கள், புத்திசாலித்தனமானவர்கள். என்ன வினய்குமார், தேசத்தை நேசிப்பது போலவே உங்கள் காதலி ஆர்த்தியையும் அவள் வயிற்றில் வளரும் உங்கள் கருவையும் நேசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் தேசத்திற்கு ஏதாவது நேர்ந்தால் துடித்து போவது போலவே ஆர்த்திக்கு ஏதாவது நேர்ந்தாலும் துடித்து போவீர்கள் என்று நினைக்கிறேன். வினய்குமார் எச்சில் விழுங்கினான். என்ன மிரட்டலா? இல்லை, உண்மை நிலையின் விளக்கம். டேய், இந்த டேய்க்கு மற்றொரு ஆசாமி தன் லெதர் கோட்டின் ஜிப்பை கீழே இறக்கி உள்ளிருந்து அந்த வீடியோ கேசட்டை எடுத்து கொண்டு வந்தான். போடு என்றார் பகவான். சற்று தள்ளியிருந்த வீடியோ டெக்கில் அந்த கேசட்டை பொருத்தி டிவி ஆன் செய்து ஓடவிட்டான். கோடுகளின் குறுக்குவாட்டு மழைக்கு பின் பட்டை பட்டையாக பல வர்ணங்கள் வந்த பின் கட்டிலில் ஆர்த்தி படுத்திருந்தாள். இமைகள் முற்றிலும் மூடாமல் இருக்க அவள் மயக்கத்தில் இருக்கிறாள் என்று புரிந்தது. இப்போது ரைட் என்ட்ரியாக பகவான் ஸ்கிரீன் உள்ளே வந்தார். கட்டிலில் சென்று அமர்ந்தார். இதே வெள்ளை வெள்ளை உடையில் ஆர்த்தியை உற்று பார்த்தார். மெதுவாக அவள் கன்னத்தில் கிள்ளி தன் உதட்டில் வைத்துக்கொண்டு என்று சத்தம் எழுப்பினார். ஏய் என்று கத்தினான் வினய்குமார். டென்ஷன் ஆகாதீர்கள். இந்த ஒரே ஒரு சின்ன முத்தத்திற்கு மேல் நான் தாண்டவில்லை. படம் அவ்வளவுதான் என்றார் பகவான். ஸ்கிரீனில் மீண்டும் கோடுகள் வர அணைத்தான். வியர்த்து போயிருந்த வினய்குமாரிடம் ஒரு கர்ச்சீஃபை நீட்டின பகவான், நேற்றிரவு எவ்வளவு வேலைகள் தெரியுமா எங்களுக்கு? உங்களை கடத்தி வந்த பிறகு உங்கள் ஆர்த்தி வீட்டிற்கு சென்று சேர அவகாசம் கொடுத்து அதன் பிறகு அவளுக்கு ஃபோன் செய்து இந்த பையனை உன் குரலில் பேச சொன்னேன். டேய், என்ன பேசினாய்? எப்படி பேசினாய்? சாருக்கு பேசி காட்டு. அந்த மற்றொரு டேய் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பள்ளி பிரேயர் போல 2 அடி முன்னால் வந்து நின்று செருமிக் கொண்டு பேசினான். ஹாய் ஆர்த்தி, விமான நிலையத்திற்கு வந்த உன்னை நான் கண்டுகொள்ளாமல் வந்ததற்காக நீ என் மேல் கோபத்தில் இருப்பாய், கரெக்டா? விமான நிலையத்தில் என்னை கண்காணிக்க ஒரு ஒற்றன் காத்திருப்பதாக எனக்கு செய்தி வந்தது. அவன் முன்னிலையில் உன்னோடு பேசுவதில் விருப்பமில்லை. அதனால் வரவேற்க வந்த என் நண்பரோடு போய்விட்டேன். சில ரகசிய காரணங்களுக்காக இப்போது நான் குவார்ட்டர்ஸுக்கு போகாமல் அந்த நண்பரின் வீட்டிற்கு வந்துதான் தங்கியிருக்கிறேன். நான் உடனே உன்னை பார்க்க வேண்டும், உடனே பேச வேண்டும். உனக்காக வாங்கி வந்த பரிசு பொருள்களை உடனே உன்னிடம் கொடுத்து உன் முகம் பிரகாசமாவதை பார்க்க வேண்டும். என்னை விமான நிலையத்தில் வரவேற்று அழைத்து சென்ற அந்த நண்பரை நீயும் பார்த்திருக்கலாம். மொட்டை அடித்தது போல தலை, ஜீன்ஸ் பேண்ட், கூலிங் கிளாஸ். அதே நண்பரை இப்போது உன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். அவரோடு காரில் புறப்பட்டு வா. நாம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மறுபடி உன்னை டிராப் செய்ய சொல்கிறேன். கண்டிப்பாக வரவேண்டுமா நீ? பகவான் சிரித்தார். இப்படி உன் குரலில் பிசிறில்லாமல் பேசினால் ஆர்த்தி எப்படி நம்பாமல் போவாள்? சொன்னபடி மொட்டை பையன் போய் நாசுக்காக ஏற்றி கொண்டு வந்து வேறு ஒரு ரகசிய இடத்தில் சிறை வைத்து மயக்கப்படுத்தி விட்டான். செடியில் இருந்து சத்தமில்லாமல் பூ பறிப்பது போல ரொம்ப அடக்கமாக இந்த கடத்தல் நடந்து முடிந்துவிட்டது. வினய்குமார், இப்போது என் கைதியாக இருக்கிற ஆர்த்தியை ஒரு முத்தத்தை தாண்டியும் என்னால் எதுவும் செய்ய முடியும். இப்போது உங்கள் பதில் என்ன என்ஜினியர் சார்? வினய்குமார் பற்களை நெரித்தான். தாடை நரம்புகள் புரண்டன. பகவான், ப்ளீஸ் அவளை விட்டு விடுங்கள் கெஞ்சினான். நிச்சயமாக, என் கைக்கு அந்த கேசட்டின் பிரதி வந்ததும். பகவான், நீ புரியாமல் பேசுகிறாய்.
அந்த கேசட் வெகு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைலி கான்ஃபிடென்சியல். இராணுவ அலுவலகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நானே விரும்பினாலும் அந்த ரகசியத்தை திருடி தருவதென்பது நடக்காத விஷயம். வினய்குமார், அந்த வீடியோ கேசட்டை திருடுவதுதான் எங்கள் நோக்கம் என்றால் அதை எப்போதோ திருடியிருப்போம். எங்களுக்கு தேவை அதில் உள்ள ரகசியமான தகவல்கள் மட்டுமே. அந்த தகவல்கள் திருட்டு போனதை உங்கள் இராணுவம் கடைசி வரை உணராமல் இருக்கவும் வேண்டும். உடம்பும் நனையக்கூடாது, ஆனால் குளிக்கவும் வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஆர்த்தி உயிரோடு தேவை என்பதில் எப்படி இரண்டாம் கருத்தே இல்லையோ, அதே போல எனக்கு அந்த ரகசியம் தேவை என்பதிலும் இரண்டாம் கருத்தே இல்லை. மாட்டிக்கொண்டால் நான் தீர்ந்தேன். மாட்டிக்கொள்ளாமல் இந்த வீடியோ திருட்டை எப்படி நடத்துவது என்று நான் தானே திட்டம் போட்டு தரப்போகிறேன். உங்களுக்கு இதில் ஒரு போர் வீரனின் வேலைதான். உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள், என் உத்தரவுக்கு. எந்த வில்லங்க வேலைகளிலும் ஈடுபடாமல் இதில் நீங்கள் ஒத்துழைத்தால் போதும். மற்றபடி நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இதை செய்து முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. வினய்குமாருக்கு தன் மீதே ஒரு கோபம் வந்தது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் என் மனம் பேதலித்து விட்டதே. என் உயிரை சுமந்து கொண்டிருக்கும் உயிர் காதலியை பணயமாக வைத்து விட்டார்கள். தேசமா, பாசமா? அவளை நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள். என்னையும் துப்பாக்கி ரவைகளால் சல்லடையாக்கிக் கொள். நிச்சயமாக நான் நம் தேசத்திற்கு துரோகம் செய்ய மாட்டேன். இப்படி ஓங்கிச் சொல்ல நாக்கு எழவில்லையே. நான் யார்? என் பொறுப்புகள் என்ன? என்னை நம்பி இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளவு பெரிய கடமையை ஒப்படைத்திருக்கிறது. அந்த கடமையில் தவறலாமா? நாட்டின் பாதுகாப்புக்கு பங்கம் வந்தால் அது 80 கோடி உயிர்களுக்கு ஆபத்து. 80 கோடி உயிர்களை விட ஆர்த்தியின் உயிர்தான் எனக்கு முக்கியமா? ஆனால் அவள் இப்போது ஒரு உயிர் இல்லை, 2 உயிர். அவள் உயிருக்குள் ஒரு பிஞ்சு இதயமும் துடித்து கொண்டிருக்கிறது. பணத்திற்காக, சுயநலத்திற்காக, தேசத்திற்கு விரோதமாக செயல்படும் இந்த அநியாய கும்பலுக்கு விலை போவதா? இவர்களின் மிரட்டலுக்கு பலியாவதா? நோ, என் பாரதத்திற்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அதே சமயம் என் ஆர்த்தியையும் சாக விட மாட்டேன். திருடவும் வேண்டும். திருட்டு கொடுத்ததை இராணுவம் அறியவும் கூடாது என்று சொன்னான் இல்லையா? அதே போல இவனுக்கு பயந்து ஒத்துழைக்கவும் வேண்டும். அதே சமயம் ரகசியத்தை விட்டுவிடவும் கூடாது. ஆர்த்தியையும் காப்பாற்ற வேண்டும். இது சவால். என் ஆயுத பயிற்சிக்கல்ல, என் மூளை பயிற்சிக்கு. இது புத்தி யுத்தம். பார்க்கலாம் இதில் இவன் ஜெயிக்கிறானா இல்லை நான் ஜெயிக்கிறேனா என்று. பகவான், எனக்கு என் ஆர்த்தி தான் முக்கியம். தேசம் 2ஆம் பட்சம்தான். நான் தயார். எந்த வகையில் உனக்கு நான் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றான் வினய்குமார். இதுதான் விவேகம். கை கொடுங்கள் வினய் என்று பகவான் வலிய அவன் கையை பற்றி குலுக்கினான். இப்போது ஒத்துழைப்பின் முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், டேய், ஒருவன் தயாராக ஒரு கார்ட்லெஸ் டெலிபோனின் ஹேண்ட்செட்டை எடுத்து வந்து பகவானிடம் கொடுத்தான். முதலில் ஆர்த்தியின் அண்ணன் மனோரஞ்சனுடன் பேசுகிறீர்கள். என்னவென்று? ஆர்த்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவள் என்னோடுதான் இருக்கிறாள். இராணுவ ரகசியம் சம்பந்தமாக நான் போக முடியாத ஒரு வேலைக்காக அவளை போபால் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவள் திரும்ப 4 தினங்களாகும். இதுதான் நீங்கள் பேச வேண்டிய வசனம். நீங்களே பேசுகிறீர்களா? இல்லை என் நபரை விட்டே உங்கள் குரலில் பேசச் சொல்லட்டுமா? நானே பேசுகிறேன். வெரி குட் என்ற பகவான் ஹேண்ட்செட்டை ஆன் செய்து கொண்டு எண்களை தொட்டு, கமான், ரிங் போகிறது, பேசுங்கள். நான் சொன்னதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வேண்டாம். வாங்கி கொண்ட வினய்குமார் எதிர்முனையில், ஹலோ, மனோரஞ்சன் ஸ்பீக்கிங் என்றதும், மனோ, நான் தான் வினய்குமார் பேசுகிறேன். தங்கையை காணோம் என்று பதறிவிட்டாயா மனோ? அஃப்கோர்ஸ். இரவு முழுக்க வீட்டிற்கு வரவில்லை என்றால் பதட்டம் இருக்காதா? உங்கள் ரெசிடென்ஸ் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் செய்தால் ரிங் போய்கொண்டே இருக்கிறது. சாரிடா, கவலைப்படாதே மனோ. ஆர்த்தி என்னோடு தான் இருக்கிறாள். ஒரு முக்கியமான இராணுவ வேலையாக அவளை போபாலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆமாண்டா, போபாலுக்கு தான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவள் வர 4 தினங்களாகும். என்ன ஆயிற்று வினய் உங்களுக்கு? நீங்கள் உங்கள் என்று மரியாதையாக பேசும் நீங்கள் இப்போது ஒருமையில் வாடா போடா என்று பேசுகிறீர்கள். வேறு செய்தி எதுவும் இல்லைடா, பிறகு பேசலாம் என்று தொடர்பை துண்டித்து விட்டான் வினய்குமார். வினய்குமார், உங்கள் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அதெல்லாம் சரி, இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு நான் டியூட்டியில் ரிப்போர்ட் செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் என் மேலதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துவிடும். தெரியும், உங்கள் குரலில் அற்புதமாக பேசுகிற இவன் பெயர் துக்காராம். இந்த நிமிடத்தில் இருந்து இவன் உங்களுடைய நிழலாகிறான். இவனும் உங்களோடு வரப்போகிறான். உங்கள் குவார்ட்டர்ஸிலேயே தங்கப் போகிறான். இவனை உங்களோடு படித்தவன் என்றும் நண்பன் என்றும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் இவன் உங்களை கண்காணிப்பான். ஐடிபி முகாம் துவங்க இன்னும் 3 தினங்கள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை அன்றுதான் ரகசியம் திருடப் போகிறோம். எப்படி என்கிற விரிவான திட்டத்தை பிறகு உங்களிடம் சொல்வேன். நீங்கள் புறப்படலாம். வினய்குமார் எழுந்து கொண்டான்.
என் ஆர்த்தி, ஒரு தூசு கூட அவளை தொடாது. நீங்கள் நேர்மையாக ஒத்துழைத்து கொண்டிருக்கும் வரையில் உங்கள் தற்காலிக கேப்டன் இந்த துக்காராம். இவன் எது சொன்னாலும் அது என் உத்தரவாகத்தான் இருக்கும். இவன் சொல்வதை அப்படியே செயல்படுத்துங்கள். டேய்! ஒருவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அழுத்தமான கருப்பு துணி எடுத்துக்கொண்டு வந்தான். கட்டு, என்ஜினியர் சார், இது எந்த இடம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான். ஒத்துழைக்க தயாராகிவிட்ட உங்களை மறுபடி ஊசி போட்டு மயக்கத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. அவன் வினய்குமாரின் கண்களை இறுக்கமாக கட்டினான். வாருங்கள் போகலாம் என்று இன்னும் வர்ணிக்கப்படாத துக்காராம் அவன் கையை பற்றி நடத்தி சென்றான். சற்றே கால்களால் தடவி தடவி அவனோடு நடந்தான் வினய்குமார். அத்தியாயம் 3. ஃபிடா, ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் தலைவனான சில்வெஸ்டர் காரை நிதானமாக செலுத்தி கொண்டிருந்தான். சில்வெஸ்டர் கழுத்து வரை மூடிய கிரே நிற டிஷர்ட் அணிந்து அதே நிறத்தில் ஸ்டோன் வாஷ் பேண்ட் போட்டிருந்தான். போட்டோ கிரே கண்ணாடியின் முனைகளில் செயின் துவங்கி கழுத்தில் படிந்திருந்தது. தலையின் ஒரு ஓரத்தில் மட்டும் மருதாணி போட்டு செம்பட்டையாக்கி இருந்தான். லேசாக செப்பனிடப்பட்ட தாடி அவன் முகத்திற்கு அழகூட்டியது. நிக்கோடின் வடிகட்டும் ஹோல்டரில் பொருத்தின 35 சிகரெட்டை புகைத்து கொண்டும் இருந்தான். அவன் அருகில் டோனி, கருப்பு குள்ளம், அரைக்கை தொளதொளா காட்டன் சட்டை, சுருள் கேசத்துடன் தலை, முரட்டு ஷூ, வாயில் பான்பராக் மெல்லல், நோ தாடி நோ மீசை, கழுத்தில் ஒரு சைக்கிள் செயினை மாட்டிவிட்டால் பக்கா பேட்டை ரவுடி சாயல் வந்துவிடும். போனில் பேசின மனோரஞ்சனை உனக்கு அறிமுகமா டோனி? இல்லை, தெரியாது கேப்டன். பின்னே நேரில் வருகிறோம் என்று அவ்வளவு உற்சாகமாக ஏன் சொன்னாய்? ஒரு வர்த்தக ஆர்வம்தான். நம் நிறுவனத்திற்கு ஒரு புது கேஸ் கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி இருக்காதா? எனக்கு அதை தாண்டி ஏதோ தென்பட்டது. விடமாட்டீர்களே. சிலருக்கு குரல் செக்ஸியாக இருக்கும். நேரில் பார்த்தால் மழையில் நனைந்த கட்சி கொடி போல துவண்டு போயிருக்கும். சிலருக்கு குரலிலேயே ரம்ப பின்னணி இருக்கும். நேரில் பார்த்தால் ஹேண்ட்ஸ்அப் சொல்லும் நிமிர்ந்த துப்பாக்கிகளாக இருக்கும். அதான் நேரில் என் கற்பனையை சரி செய்து கொள்ளலாம் என்று ஆர்வப்பட்டேன். டோனி, புரிகிற மாதிரி பேசேன். என்ன புரியவில்லை? மனோரஞ்சன் தன் ஆபீஸில் இருந்து பேசியுள்ளார். அவர் பேசுவதற்கு முன்பாக பேசியது அந்த ஆபீஸின் டெலிபோன் ஆபரேட்டர் லிசா. ரம்ப குரலால். கூச்சமே இல்லாமல் அதற்குள் பெயர் கூட கேட்டு தெரிந்து கொண்டு விட்டாயா டோனி? கூச்சத்தோடு கேட்க வேண்டிய கேள்விகள் வேறு நிறைய இருக்கின்றன கேப்டன். பெயரை கேட்பதற்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது என்றதும் ஞாபகம் வருகிறது. என்ன, அந்த ஃப்ளையிங் பியூட்டி இல்லை? அவள் அவ்வளவு கூச்சப்பட்டாள். விரல் விரலாய் முன்னேற 1 மாசம் தேவைப்பட்டது. கடைசியில் ஹோட்டல் அறையில் விளக்கணைக்க போன போது நடுமண்டையில் அரைந்தது போல சொன்னால் பாருங்கள். ஆடி போய்விட்டேன். என்ன சொன்னால்? ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு விளக்கு எரிந்தால்தான் பிடிக்கும் என்று பெண் குரலில் பேசினான் டோனி. கர்மம்டா, இதையெல்லாம் யார் வெரிஃபை செய்ய போகிறார்கள் என்று. நீ சினிமாஸ்கோப்பில் ரீல் சுற்றுவதை நிறுத்திக்கொள். கேப்டன், அந்த ஏர் ஹோஸ்டர்ஸிடம் ஒரு வாக்குமூலம் எழுதி வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இது சாதாரண விஷயம். ஒரு பெட்டிக்கடையில் காசு கொடுத்து சவர பிளேடு வாங்கி வருவது எப்படி ஒரு சுலபமான விஷயமோ அப்படியாகிவிட்ட விஷயம். நீங்கள் தொலைதூரத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னவோ எவரெஸ்ட் ஏறும் சாதனை போல மலைப்பாக இதை நினைத்து கொண்டிருந்தால் எல்லாமே பிரமிப்பாகத்தான் தோன்றும். எல்லாமே ரீலாகத்தான் தெரியும். இவ்வளவு ஏன், நேற்று அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேனா? இரு, நானே சொல்கிறேன். அந்த சேல்ஸ் கேர்ள் என்ன வேண்டும் என்று கேட்டாள். நீ என்றாய். அவள் சிரித்து நான் விற்பனைக்கில்லை என்றாள். அப்படியானால் வாடகைக்கு உண்டா என்றாய். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி தன் விலாசம் தந்திருக்கிறாள். அது உன் பாக்கெட்டில் இருக்கிறது. இதானே சொல்லப் போகிறாய்? அப்படியே ஓரமாக காரை நிறுத்துங்கள். எதற்கு? பெட்டி கடையில் டிம்மி காகிதம் வாங்க வேண்டும். இப்போது எதற்கு காகிதம்? அர்ஜென்ட்டாக நான் ராஜினாமா கடிதம் எழுத வேண்டும். ஒரு மழைக்கால நாயை விட மோசமாக என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னால் இதை தாங்க முடியவில்லை. என் இதயம் நொறுங்கி உடைந்து பிளாஸ்க் போல ஜல்லீர் சப்தங்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா கேப்டன்? டோனியின் பின்மண்டையில் தட்டி சிரித்த சில்வெஸ்டர். நான் உன்னை வெறுப்பதாக நினைக்கக்கூட முடியாது என்று உனக்கு தெரியும் டோனி. நானே கழுத்தை பிடித்து தள்ளினாலும் 3வது நிமிடம் என் அறைக்குள் நீ உட்கார்ந்திருப்பாய் என்பதும் எனக்கு தெரியும். கமான், மனோரஞ்சன் போனில் என்ன சொன்னார் என்றான். உங்கள் நிறுவனத்தின் உதவி தேவை. விபரமாய் நேரில்தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் கம் என்றார். விலாசம் சொன்னார். யார் இந்த மனோரஞ்சன்? என்ன பிசினஸ் செய்கிறார்? எக்ஸ்போர்ட். எதை? காஃபி, டீ, ஏலக்காய், மிளகு. டீன் டூப்ளெக்ஸ் சாலையில் விஸ்வ யுவகேந்திராவுக்கு அருகில் 7 மாடி கட்டிடத்தில் 5வது மாடியில் இருந்தது மனோரஞ்சனின் குட்லக் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியின் அலுவலகம். வாசலில் மரபோர்டில் துவங்கி ஃபேன், மேஜை, ஃபைல்ஸ் கேபினெட், வாட்டர் கூலர் என்று சகலத்திலும் GEC என்று எழுதி சீரியலாக எண் போட்டிருந்தார்கள். ரிசப்ஷனில் டை கட்டின இளைஞன்தான் இருந்தான். ஹாலில் 20 மேஜைகளில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஒன்றிரண்டில் கம்ப்யூட்டர் டெர்மினல் இருந்தது. சில்வஸ்டர் தன் விசிட்டிங் கார்டை அந்த இளைஞனிடம் நீட்டினான். டெலிஃபோன் ஆபரேட்டரின் அறை எங்கே இருக்கிறது என்றான் டோனி. வலதுபுறம் கை காட்டப்பட, கேப்டன், ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று சென்று திரும்பிய டோனியின் முகத்தில் மலர்ச்சி. ஹேண்ட்ஸ்அப் என்றான் சன்னக்குரலில். அவனை முறைத்த சில்வஸ்டர், மனோரஞ்சன் தன் அறைக்கு வரச் சொல்லி அரை நிமிடமாகிறது என்றான். அதனால் மேலும் என்னை முறைப்பதில் தாமதம் செய்யாமல் போகலாம் கேப்டன். பியூன் வழி நடத்தி வாசல் கதவோடு நின்று விட்டான். இருவரும் உள்ளே வந்து நவீன அலங்கார அறையில் அமர்ந்திருந்த மனோரஞ்சனுக்கு குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், உட்காருங்கள், நான் மனோரஞ்சன். கை குலுக்கினார்கள். நான் சில்வஸ்டர், நான் டோனி, டெலிஃபோனில் பேசியவன். மனோரஞ்சன் இன்டர்காம் பட்டனை அழுத்தி காஃபி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு சிகரெட் பாக்கெட் எடுத்து நீட்ட, சில்வஸ்டர் நன்றி சொல்லி தன் பாக்கெட்டை காட்டினான். டோனி ஒன்றை உருவிக்கொண்டான். எதற்காக அழைத்தீர்கள் என்றான் சில்வஸ்டர். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், ஆர்த்தி என்று பெயர். படித்து முடித்து 3 வருடமாக என் அலுவலகத்தில் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு எனக்கு வலதுகரமாக இருக்கிறாள். எனக்கு வினய்குமார் என்று ஒரு இராணுவ அதிகாரி நண்பன், இளைஞன், டெக்னிக்கல் பிரிவில் என்ஜினியர். எங்களுடைய நட்பு வெகு டீசென்டான நட்பு. என்னை சந்திக்க வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என் தங்கை அறிமுகமாகி அவளோடு ஏற்பட்ட பழக்கம் காதலானது. இன்றைய தேதிக்கு வினய்குமார் மொட்டை மாடியில் இருந்து குதி என்றால் ஆர்த்தி குதித்து விடுவாள். அவ்வளவு தூரம் அவனை நேசிக்கிறாள். காதலை ஆதரியுங்கள் சார், குறுக்கே வராதீர்கள் என்றான் டோனி. எப்போதோ சம்மதம் சொல்லிவிட்டேன். நான் ஆதரிக்கவில்லை என்றாலும் அவர்கள் காதல் தொடரும். இப்போது பிரச்சனை அது இல்லை. வினய்குமார் ஒரு முக்கிய வேலையாக ஜெர்மனி சென்று 20 நாட்கள் கழித்து நேற்றுதான் திரும்பினான். அவனை வரவேற்க நானும் ஆர்த்தியும் விமான நிலையம் சென்றிருந்தோம். விமான நிலையத்தில் நடந்ததை அப்படியே விவரித்தான் மனோரஞ்சன். ஆர்த்தி மிகவும் நொந்து போய்விட்டாள். அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தேன். ராத்திரி 10:30 மணி இருக்கும். ஃபோன் வந்தது. ஆர்த்தி தான் பேசினாள். வைத்துவிட்டு வினய்குமார் தான் ஃபோனில் பேசியதாகவும் விமான நிலையத்தில் யாரோ ஒரு ஒற்றன் அவனை கண்காணிப்பதற்காக காத்திருப்பதாக தகவல் வந்ததால் வேண்டுமென்றேதான் உன்னை கண்டுகொள்ளாமல் நண்பரோடு சென்றேன். இப்போது அந்த நண்பரின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறேன். அவரை அனுப்பி வைக்கிறேன், அவரோடு வா, உன்னோடு பேச வேண்டும் என்று சொன்னதாக சொன்னாள். உடனே முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு தயாராக இருந்தாள். அரை மணி நேரத்தில் அந்த அம்பாசிடர் கார் வந்தது. விமான நிலையத்தில் வினய்குமாரை அழைத்து சென்ற அதே நபர் வந்தான். வினய்குமார் அழைத்து வர சொன்னதாக சொன்னான். ஆர்த்தி துள்ளலாக புறப்பட்டாள். காஃபி உள்ளே வர பேச்சு தற்காலிகமாக நின்றது. 3 கப்புகளையும் வைத்துவிட்டு பையன் போனதும் மனோரஞ்சன் தொடர்ந்தான். ஆனால் எனக்கு சந்தேகம். உங்கள் பெயர் என்ன என்றேன். வில்லியம்ஸ் என்றான். விலாசம் கேட்டேன். லோடி காலனியில் ஒரு விலாசம் சொன்னான். அவனோடு அனுப்பி வைத்தேன். ஆனால் ராத்திரி முழுக்க ஆர்த்தி வீடு திரும்பவில்லை. காலையில் நான் வினய்குமாரின் வீட்டிற்கு ஃபோன் செய்தால் பதில் இல்லை. வில்லியம்ஸ் கொடுத்த விலாசத்தில் ஃபோன் இல்லை. அதனால் காரை எடுத்துக்கொண்டு அந்த வில்லியம்ஸின் விலாசம் தேடி அலைந்தேன். அவன் சொன்ன பெயரில் தெருவும் இல்லை, அந்த எண்ணில் வீடும் இல்லை. வில்லியம் சொன்னது போலி விலாசம் என்று தெரிந்ததும் பதட்டமாகி போன நான் மறுபடி வீட்டிற்கு வந்தேன். அப்போது வினய்குமார் ஃபோன் செய்தான். காஃபி சாப்பிடுங்கள், ஆறிவிடும். சில்வஸ்டரும் டோனியும் எடுத்துக்கொண்டார்கள். தங்கையை காணோம் என்று பதறிவிட்டாயா? கவலை வேண்டாம், அவள் என்னோடுதான் இருக்கிறாள். ஒரு முக்கியமான இராணுவ வேலையாக அவளை போபாலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அவள் வர 4 தினங்களாகும் என்று கூறினான். மேட்டர் சால்வ்டு. பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றான் டோனி. அவன் பேச்சு இயல்பாக இல்லை. வினையை குறிப்பிடும்போது நான் அவன் இவன் என்று குறிப்பிட்டாலும் நாங்கள், நீங்கள், உங்கள் என்று மரியாதையுடன் பேசிக்கொள்வதுதான் வழக்கம். ஆனால் இன்று போனில் வினய்குமார் ஒருமையில் பேசினான். தவிர வாடா போடா என்று பேசினான். எங்கே இருந்து பேசுகிறான் என்று கேட்க நினைப்பதற்குள் அவசரமாக தொடர்பை துண்டித்து விட்டான். யார் அந்த வில்லியம்ஸ்? எதற்காக பொய்யான விலாசம் தர வேண்டும்? அத்தனை அவசரமாக என் தங்கையை போபாலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? 4 தினங்களாகும் என்றால் மாற்று துணி கூட தேவையில்லையா? என்னை கூப்பிட்டு சொல்லாமல் கூட போய்விடுவாளா? திடீரென்று வினய்குமார் ஏன் வித்தியாசமாக பேச வேண்டும்? ஏதோ ஒரு குழப்பம் தெரியவில்லை இதில்? ஆமாம் என்றான் சில்வஸ்டர். இல்லை என்றான் டோனி. வாட் டு யூ மீன் டோனி? எனக்கு குழப்பமே இல்லை கேப்டன். ஆர்த்திக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது. அவள் போபால் போகவில்லை. எப்படி சொல்கிறாய்? ஒரு மாமரத்தில் எல்லா இலைகளும் மாவிலைகளாகத்தான் இருக்க முடியும் கேப்டன். வினய்குமார் நேற்றிரவு ஆர்த்தியிடம் பேசிய போது நண்பரோடு சென்று விட்டதாகவும் நண்பரின் வீட்டிலிருந்து பேசுவதாகவும் சொன்னது பொய். ஏனென்றால் வில்லியம்ஸ் கொடுத்த விலாசத்தில் ஃபோன் நம்பர் இல்லை. அந்த விலாசமும் பொய். அதனால் வினய்குமார் சொன்ன எல்லா தகவல்களும் பொய். வினய்குமார் எதற்கு பொய் சொல்ல வேண்டும் என்றான் மனோ. டோனி எழுந்து தன் பிஸ்டலை உருவி சட்டென்று மனோரஞ்சனின் நெற்றி பொட்டில் வைத்து, கமான், போனை எடுங்கள்,
நான் சொல்கிற நபரோடு சொல்கிறபடி பேசுங்கள் என்றான். ஒரு வினாடி வெலவெலத்து போனான் மனோ. சட்டென்று சிரித்த டோனி பிஸ்டலை பைக்குள் போட்டுக்கொண்டு, இந்த மாதிரி மிரட்டினால் வினய்குமார் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். வினய்குமாரும் ஆபத்தில் இருக்கலாம் என்கிறீர்களா? ஒரு யூகம்தான். வினய்குமார் எதற்காக ஜெர்மனி சென்றார்? ஒரு சிறப்பு இராணுவ பயிற்சிக்காக. அவர் தன்னோடு எதுவும் முக்கிய தஸ்தாவேஜஸ் கொண்டு வந்தாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? வினய்குமாரின் மேலதிகாரி ஸ்வரூப் சிந்தியாவுக்கு தெரிந்திருக்கும். அவரை உங்களுக்கு தெரியுமா? பழக்கமில்லை. ஒரே ஒரு முறை ஒரு விருந்தின் போது வினய்குமார் அறிமுகம் செய்து வைத்திருந்தாலும் நிச்சயம் அவர் என்னை மறந்து போயிருப்பார். அவரின் விலாசம் கொடுங்கள் என்றான் சில்வஸ்டர். அத்தியாயம் 4. ஸ்வரூப் சிந்தியா தலைக்கு கீழே அழித்தால் 3 சராசரி இந்தியர்கள் செய்யலாம். கழுத்து என்பதை உன்னிப்பாக தேட வேண்டும். போன நிமிடத்தில் ஷேவ் செய்தது போல ஃப்ரெஷ்ஷான மலமல தாடை. தோட்டம் போடலாம் போல தலையில் வசதி இருந்தது. சில்வஸ்டரின் அடையாள அட்டை பார்த்த பிறகுதான் சகஜமாக முகத்தை வைத்து கொண்டார். மிஸ்டர் வினய்குமார் இப்போது எங்கே இருக்கிறார் தெரியுமா என்றான் டோனி. அவருடைய குவார்ட்டர்ஸில் தான் இருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஓய்வில் இருக்கிறார். ஏன்? அவருக்கு உடம்புக்கு என்ன? உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்றிரவு ஜெர்மனியில் இருந்து திரும்பின அவர் 11 மணிக்கு என்னை சந்திப்பதாக இருந்தார். ஆனால் போன் செய்தார். வந்ததிலிருந்து திடீரென்று அவருக்கு வயிற்றில் விட்டுவிட்டு வலி எடுப்பதாகவும் அதனால் வீட்டில் ஓய்வெடுப்பதாகவும் சொன்னார். அவரே சொன்னாரா என்றான் சில்வஸ்டர். ஆமாம், அவரேதான் பேசினார். உங்கள் உதவிக்கு யாரையாவது அனுப்பட்டுமா என்று கேட்டேன். வேண்டாம், என் நண்பன் ஒருவன் ஊரிலிருந்து வந்திருக்கிறான், அவன் எனக்கு துணையாக இருக்கிறான் என்று சொன்னார். டோனி சில்வஸ்டரை பார்க்க, சொல்லிவிடலாம் டோனி சார், வினய்குமாரின் காதலி ஆர்த்தியை நேற்றிரவு முதல் காணாமல் அவளின் அண்ணன் மனோரஞ்சன் எங்களை தொடர்பு கொண்டார் என்று துவங்கி மனோரஞ்சன் சொன்னதையெல்லாம் சொல்லி முடித்தான். நெருடுகிறதே, ஒரே முரண்பாடுகளாக இருக்கிறதே என்று ஸ்வரூப் சிந்தியா தன் கண்ணாடியை கழற்றிவிட்டு கண்கள் சந்திக்கும் மூக்கு பாலத்தில் தேய்த்து கொண்டார். விமான நிலையத்தில் 20 நாள்களாக பிரிந்திருந்த தன்னுடைய காதலியை சந்திக்காமல் ஒரு புன்னகை கூட சிந்தாமல் வினய்குமார் ஒரு நண்பனோடு சென்றதில் துவங்குகிறது முதல் நெருடல். யார் அந்த வில்லியம்ஸ்? எதற்காக பொய் விலாசம் தர வேண்டும்? வினய்குமார் ஏன் மரியாதை இல்லாமல் மனோவிடம் பேச வேண்டும்? காலையில் மனோரஞ்சன் வினய் வீட்டிற்கு போன் செய்த போது பதில் இல்லை. எப்போது வந்தார்? வீட்டிலிருந்து போன் செய்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். உடன் இருக்கும் நண்பன் யார்? ஒரே குழப்பமாக இல்லை என்றான் டோனி. எஸ், இராணுவ விஷயமாக போபாலுக்கு யாரையும் அனுப்பி வைக்க வேண்டிய வேலை எதுவும் இப்போது இல்லை. அப்படியே ஏதாவது இருந்தாலும் என் அனுமதி இல்லாமல், அதிலும் இராணுவத்தோடு சம்பந்தப்படாத ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கும் அதிகாரம் வினய்குமாருக்கு இல்லை. ஆக வினய்குமாரும் சரி, ஆர்த்தியும் சரி, ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள் என்பது யூகம். சொல்லக்கூடிய அளவு சொல்லுங்கள். வினய்குமார் ஜெர்மனியில் இருந்து திரும்பும்போது தன்னோடு இராணுவ ரகசியம் எதையும் எடுத்து வந்தாரா? இல்லை, அப்படி திட்டம் எதுவும் இல்லை. ஜெர்மனியில் அவர் என்ன பயிற்சியை மேற்கொண்டார்? நம் இராணுவம் SJQ ரக பீரங்கிகளை வாங்க உள்ளது. அந்த பீரங்கி பற்றிய செயல்பாடுகள், இயக்க முறை குறித்து விசேஷ பயிற்சிக்காக அவர் சென்றிருந்தார். வருகிற வெள்ளியன்று டெல்லியில் இன்டர்னல் ட்ரைனிங் புரோகிராம் என்று ஒரு பயிற்சி முகாமை வினய்குமார் நடத்தப் போகிறார். அதில் இந்தியா முழுவதிலிருந்தும் வரப்போகிற 16 இராணுவ அதிகாரிகளுக்கு தான் பெற்ற பயிற்சியை சொல்லித்தரப்போகிறார். அந்த பீரங்கி பற்றிய செயல்பாட்டு முறைகளும் பயிற்சி முறைகளும் காகித வடிவில் இல்லையா? இல்லை, கம்ப்யூட்டரில் இருக்கிறது. தவிர ஜெர்மனியிலிருந்து பீரங்கி பற்றிய முழு விளக்கமும் செயல்பாடுகளை சொல்லும் வீடியோ கேசட் வந்துவிட்டது. பயிற்சி முகாமின் போது அந்த கேசட்டை ஓடவிட்டு வகுப்பெடுப்பார். அந்த கேசட் இப்போது எங்கே இருக்கிறது? பாதுகாப்பு அறையில் இருக்கிறது. என் பொறுப்பில் இருக்கிறது. நான் சென்று செக்யூரிட்டி அதிகாரிகளின் காகிதங்களில் கையெழுத்திட்டு பெற்று பயிற்சி நடக்கும்போது வினய்குமாரிடம் கொடுப்பேன். பயிற்சி முடிந்ததும் மீண்டும் பாதுகாப்பு அறையில் ஒப்படைத்து விடுவேன். பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்கிறது? 1 வாரத்திற்கு. பயிற்சி நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. 1 மணியிலிருந்து 2 மணி வரை உணவு இடைவேளை. பிறகு 2 மணியிலிருந்து 4 மணி வரை நடக்க உள்ளது. வினய்குமாருக்கு நீங்கள் போன் செய்யுங்கள் சார். உடல்நிலை சரியில்லை என்றதால் அவரை பார்ப்பதற்காக நீங்கள் நேரில் வருவதாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். பிறகு உங்களுக்குள் நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் கோட் மொழி ஏதாவது இருக்கிறதா என்றான் சில்வஸ்டர். ஓஎஸ், லெட்டர் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கிறது. வெளிப்பார்வைக்கு சாதாரணமான ஆங்கிலமாகத்தான் தெரியும். அதன் வேறு அர்த்தங்கள் எங்களுக்குத்தான் புரியும். உதாரணம் சொல்லுங்களேன். இங்கே பனிமூட்டம் அதிகம், அடிக்கடி மழை பெய்கிறது, தூறல்களும் இருக்கின்றன. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரிகளின் நடமாட்டம் இருக்கிறது, விமானங்கள் உலாவுகின்றன, ஹெலிகாப்டர்களும் வருகின்றன என்று அர்த்தம். சரி சார், இப்போது நான் சொல்கிற வாக்கியத்திற்கு உங்கள் மொழியில் மாற்றி சொல்ல முடியுமா பாருங்கள்.
நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் நண்பன் என்பவன் எதிரியா? ஸ்வரூப் சிந்தியா தன் முன்மண்டையில் தேய்த்து கொண்டு, அங்கே கரண்ட் கட்டா, வெளிச்சம் இருட்டாகிவிட்டதா? சபாஷ்! இந்த 2 கேள்விக்கும் ஆமாம் அல்லது இல்லை என்று வினய்குமார் பதில் சொன்னால் போதும். அதன் பிறகு நாம் அடுத்த நடவடிக்கையை யோசிக்கலாம். நீங்கள் நேரில் வருவதாக சொல்லுங்கள். பேச்சுக்கு நடுவில் இந்த 2 கேள்விகளையும் கேளுங்கள் என்றான் சில்வஸ்டர். ஸ்பீக்கர் போன் வசதியுள்ள அந்த டெலிபோனில் ரிசீவரை கையில் எடுக்காமலேயே எண்களை தொட்டார் ஸ்வரூப் சிந்தியா. எதிர்முனையில் ரிங் போவதை மூவராலும் கேட்க முடிந்தது. ஹலோ என்றது வினய்குமார் அல்ல, வேறு குரல். மிஸ்டர் வினய்குமார் ப்ளீஸ், நான் அவரின் உயர் அதிகாரி ஸ்வரூப் சிந்தியா பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுவது? நான் அவருடைய நண்பன் பேசுகிறேன். வயிற்று வலி என்று மாத்திரை சாப்பிட்டுவிட்டு படுத்திருக்கிறான் என்று பதில் வந்தது. கொஞ்சம் பேசச் சொல்லுங்கள். உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கு தெரியும். சற்று முன் அவரே போன் செய்து பேசினார். அவரிடம் ஒன்று கேட்க வேண்டும். போனை அவரிடம் கொடுங்கள் என்றார் ஸ்வரூப் சிந்தியா. எதிர்முனை சற்றே தயங்கியது. லைனில் இருங்கள் என்றது. நியாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவகாசத்தை காட்டிலும் 2 மடங்கு நேரமான பிறகு வினய்குமார், வணக்கம் சார், சொல்லுங்கள் என்றான். வயிற்று வலி எப்படி இருக்கிறது? அப்படியே தான் இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் சேர்கிறீர்களா? இல்லை, வேண்டாம், பார்க்கலாம், சரியாகிவிடும். வினய்குமார், உங்கள் வீட்டு வழியாக போக வேண்டிய வேலை இருக்கிறது. உங்களை நேரில் சந்திக்கலாம் என்று நினைத்தேன். வீட்டில்தான் இருக்கிறீர்களா இல்லை ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டீர்களா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அழைத்தேன். வீட்டில்தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒன்றும் சிரமம் இல்லை. நான் இன்னும் அரை மணிக்குள் அங்கே வருகிறேன். ஆமாம், அங்கே கரண்ட் கட்டா? எதிர்முனையில் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஆமாம் என்று வினய்குமாரின் பதில் வந்தது. உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருக்காதே, இருட்டாக இருக்கிறதா? ஆமாம். சரி, வழி சரியாய் போய்விடும். தைரியமாக இருங்கள், சந்திக்கலாம் என்று போனை வைத்துவிட்டார் ஸ்வரூப் சிந்தியா. சோ என்றான் டோனி. நாம் சந்தேகப்பட்டது சரிதான். முதலில் பேசியவன் நண்பன் இல்லை, எதிரி. அவரை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. நம் யூகம் கரெக்ட். தி ஸ்ட்ரைட் பிக்சர். எதிரிகளால் நேற்று விமான நிலையத்தில் வினய்குமார் எங்கோ கடத்தி செல்லப்பட்டிருக்க வேண்டும். அவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி ஆர்த்தியிடம் பேச வைத்து அவளையும் சுலபமாக கடத்தியிருக்கிறார்கள். இப்போது வினய்குமாரை ஏதோ ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் வீட்டிலேயே சிறை மாதிரி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் யார்? என்ன நிபந்தனை? வினய்குமாருக்கு எந்த வகையான ஆபத்து இருக்கிறது? வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் மூவ் என்று பரபரத்தார் ஸ்வரூப் சிந்தியா. சில்வஸ்டர் எதுவும் பேசாமல் தன் சிகரெட்டின் நெருப்பு முனையை பார்த்தபடி சிந்தனையில் இருந்தான். என்ன கேப்டன், என்ன உங்கள் யோசனை? டோனி, இது சதுரங்க சிக்கல். எதிரியின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்று யோசித்து நம் மூவை அமைக்க வேண்டும். வினய்குமார் சொல்லாத வரைக்கும் நமக்கு சரியான நிலைமை புரியாது. பக்கத்திலேயே அந்த எதிரி இருக்கும்போது வினய்குமார் எப்படி சொல்வார்? அவர் ஆபத்தில் இருக்கிறார், அவரோடு இருப்பவன் எதிரி என்பதை இப்போது சாமர்த்தியமாக தெரிந்து கொள்ளவில்லையா? அதே போல தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நம் உதவி இருக்கிறது என்பதை அந்த எதிரிக்கு தெரியாமல் உணர்த்த வேண்டும். அவராக தன் நிலையை நமக்கு தெரிவிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லாம் சரிதான். எப்படி? ஸ்வரூப் சார் வினய்குமாரை சந்திக்க நேரில் வருவதாக சொல்லியிருப்பது ஒரு ஓப்பனிங். அவரோடு நாமும் போக வேண்டும். போய் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் சில்வஸ்டர். அத்தியாயம் 5. வினய்குமாரும் ஸ்வரூப் சிந்தியாவும் போனில் பேசிக்கொண்டதை எக்ஸ்டென்ஷன் டெலிபோனில் முழுவதும் கேட்டுவிட்டு வைத்த துக்காராம் ஹாலில் இருந்து படுக்கையறைக்குள் வந்தான். கட்டிலில் அமர்ந்திருந்தான் வினய்குமார். யாரையும் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னேனா இல்லையா? அந்த ஆள் அரை மணியில் இங்கே வருவதற்கு எதற்காக சம்மதித்தாய் என்றான் கோபமாய். துக்காராம் அடர்த்தியாக நிஜ தாடி வைத்திருந்தான். பழுப்பு நிற கண்கள், ஒட்டிய கன்னங்கள், பிடரி தாண்டிய கேசம், காட்டன் முழுக்கை சட்டை, செம்மண் நிறத்தில் ஒரு பேண்ட், முரட்டு பெல்ட். அந்த பேண்ட் பாக்கெட்டுகளில் ஒன்றில் துப்பாக்கி வைத்திருக்கிறான். ஒன்றில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பீஸ் வைத்திருக்கிறான். பகவானின் இடத்திலிருந்து கண்ணை கட்டி வீட்டுக்கு அழைத்து வந்ததுமே நிபந்தனைகளை தெளிவாக சொல்லிவிட்டான். வினய், இதோ பார், இதுவரை 8 கொலைகளை செய்தவன் நான். போலீஸ் ரெக்கார்டுகளில் என் பெயரோ போட்டோவோ கிடையாது. அத்தனை தொழில் சுத்தம். இந்த விவகாரம் முடியும் வரை நான் உன்னை விட்டு அசைய மாட்டேன். நீ இப்படி மிரட்டல் முனையில் இருப்பதை யாருக்கும் தெரிவிக்க முயற்சி செய்யாதே. நீ நரித்தனமாக ஏதாவது திட்டம் போடுகிறாய் என்று தெரிந்தாலோ, என்னை மடக்கிவிடலாம் என்று முயன்றாலோ, இந்த ரிமோட் கண்ட்ரோல் பீஸை என் விரல் அழுத்தும். இது இதே வட்டாரத்தில் என் உதவிக்காக தயாராக வேனில் காத்திருக்கும் என் சகாவுக்கு சிக்னல் கொடுக்கும். அவனுக்கு சிக்னல் கேட்டால் உடனே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று பகவான் அவனுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன செய்வான் தெரியுமா? உடனே உன் காதலியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் இடத்திற்கு சின்னதாக ஒரு போன் செய்து பூஜை நடத்தி விடுங்கள் என்று சொல்வான். பூஜை என்றால் சுவாமி பூஜை இல்லை, கன்னி பூஜை.
ஆர்த்தி அனுபவிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாள். நோ, ஒத்துழைப்பாக நடந்து கொண்டால் இதற்கெல்லாம் அவசியமே இல்லையே. உன் மேலதிகாரி ஸ்வரூப் சிந்தியாவுக்கு போன் செய்து வயிற்று வலி என்றும் ஓய்வில் இருப்பதாகவும் சொல். யார் கேட்டாலும் என்னை உன் நண்பன் என்று சொல். வெள்ளிக்கிழமைதான் நீ வீட்டை விட்டு வெளியே போகிறாய். அதுவரை உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வெடுப்பதாக நாடகமாடியே ஆக வேண்டும். யாரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவ்வப்போது உனக்கு உத்தரவு நான் கொடுக்கிறேன். எல்லாவற்றிற்கும் தலையை ஆட்டி அவன் சொல்வதைப் போல நடந்து கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை வினய்குமாருக்கு. வினய்குமாரின் மனதில் எண்ணங்கள் புரண்டன. அந்த பகவான் பற்றி தெரிந்த சில தகவல்கள் என்ன? அவனது ஒப்பனை உருவம், அந்த நவீன பங்களாவுக்கு மினிமம் 3 மாடிகள், டெல்லிக்கு வெளியே கோதுமை வயல்கள் சூழ அமைந்திருக்கும் பங்களா, நவீனமான பங்களா, போன் வசதி உள்ளது. அந்த பங்களாவில் இருந்து என் வீட்டிற்கு வந்து சேர 1.25 மணி நேரம் ஆனது. கார் நிதானமாக 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டப்பட்டது. ஸோ டெல்லியிலிருந்து உத்தேசமாக 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த பங்களா இருக்கலாம். கண்களை கட்டி இருந்தாலும் உணர்வால் வழியுணர முற்பட்ட போது மூளையில் பதிந்த ஒரு விஷயம், சென்ட் வாசனை. கார் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்தபோது குப்பென்று காற்று முழுக்க சென்ட் நறுமணம். அரை நிமிடம் வரை நீடித்த நறுமணம். அந்த சாலையில் ஒரு சென்ட் தொழிற்சாலையை கார் கடந்திருக்க வேண்டும். அப்புறம் ஆர்த்தியை வேறு ஏதோ இடத்தில் வைத்திருப்பதாக பகவான் சொன்னது பொய். அதே பங்களாவில் வேறு ஒரு அறையில்தான் அவளை வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ கேசட்டில் அவளை கவர் செய்த போது பின்னணியில் ஒரு ஜன்னலும் தெரிந்தது. அந்த ஜன்னலுக்கு மாட்டியிருந்த ஸ்கிரீன் துணியும் என்னை வைத்திருந்த அறையில் ஜன்னலுக்கு மாட்டியிருந்த ஸ்கிரீன் துணியும் ஒரே டிசைன், ஒரே நிறம். ஆக அந்த பங்களாவை அதிரடியாக சூழ்ந்து நுழைந்து அவர்களை பிடிக்க முடியும். ஆர்த்தியை மீட்க முடியும். என் நிலையை யாரிடம் எப்படி தெரியப்படுத்துவது என்று குழம்பி தவித்து கொண்டிருக்கையில் ஸ்வரூப் சிந்தியா ஆபத் பாந்தவன் போல என் நிலையை வாசனை பிடித்து அபயக்கரம் நீட்ட முனைந்து விட்டார். ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொண்டதால்தான் கோடு பாஷையில் நீ ஆபத்தில் இருக்கிறாயா, உன்னோடு இருப்பவன் எதிரியா என்று கேட்டு என் பதிலையும் பெற்றுக்கொண்டு விட்டார். இன்னும் அரை மணியில் வரப்போகிறார். அவருக்கு என் நிலையை பூடகமாக தெரிவித்தாக வேண்டும். எப்படி? ஸ்வரூப் சிந்தியா இங்கே வருவதற்கு ஏன் அனுமதித்தாய் என்று மறுபடியும் கேட்டான் துக்காராம். முட்டாள்தனமாக பேசாதே துக்காராம். அவர் என் மேலதிகாரி. என்னால் வராதே என்று தடையுத்தரவு போட முடியாது. அவருக்கு ஏசி அறையை விட்டு வெளியே வரவே பிடிக்காது. காரில் ஏசி, வீட்டில் ஏசி. கரண்ட் கட்டானால் மனிதருக்கு அலர்ஜியாகிவிடும், சீறி விழுவார். அதனால்தான் முன் வீட்டில் கரண்ட் கட்டா என்று கேட்டார். நானும் வராமல் போகட்டும் என்றுதான் ஆமாம் என்றேன். அப்படியும் வருகிறேன் என்பவரை வற்புறுத்தி தடுத்தால் சந்தேகம் வரும். துக்காராம் வெற்று பார்வை பார்த்தான். இதோ பார், என் ஆர்த்தி உங்களுடைய பிடியில் இருப்பதால் இப்போது எனக்கு தேசம், கடமை எல்லாம் கடைசி பட்சம். எனக்கு ஆர்த்தி உயிரோடு தேவை. அதனால் மனதை கல்லாக்கி கொண்டு உங்கள் சதி வேலைக்கு ஒத்துழைக்க சம்மதித்து விட்டேன். உங்களிடம் என் சாமர்த்தியம் காட்டுவது என் ஆர்த்தியின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று புரிந்தும் மடத்தனமாக நடந்து கொள்வேனா? அந்த எண்ணம் மனதில் இருந்தால் சரிதான் என்ற துக்காராம் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்து கொண்டு, என்னவோ அது அவன் வீடு போல உரிமையோடு, அந்த படம் பாதியில் நிற்கிறது, போடு பார்க்கலாம் என்றான். ஆத்திரத்தை விழுங்கிக் கொண்டு வீடியோவையும் டெலிவிஷனையும் ஆன் செய்துவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தான் வினய்குமார். சில நிமிடங்களில் வாசல் கதவின் அழைப்பு மணி ஒலித்தது. நான் பார்க்கிறேன், நீ படுத்துக்கொள், வேதனையோடு நடி என்று எழுந்து வந்து கதவை திறந்தான் துக்காராம். ஸ்வரூப் சிந்தியா ஆழ்ந்த நிறத்தில் சஃபாரி சூட் அணிந்து கையில் புகையும் பைப்புடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அருகில் சில்வஸ்டரும் டோனியும் தங்கள் அடையாளங்கள் மாறி தோள்களில் ஜோல்னா பைகள், ஜிப்பா, கண்ணாடி என்று புதிய தோற்றத்தில் இருந்தார்கள். துக்காராமின் பேண்ட் பாக்கெட்டில் முட்டிக்கொண்டிருக்கும் துப்பாக்கியை அதன் அமைப்பில் உணர்ந்த சில்வஸ்டர் டோனியை பார்த்து கொண்டான். ஐ எம் ஸ்வரூப் சிந்தியா என்று புன்னகையோடு உள்ளே நுழைய முற்பட்டவர், நீங்கள்தான் வினய்குமாரின் நண்பரா? எப்படி இருக்கிறது இப்போது என்றார். மாத்திரைகள் சாப்பிட்டிருக்கிறான், நல்ல ஓய்வு தேவை என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் பத்திரிகை நிருபர்கள். வினய்குமார் ஜெர்மனி சென்று வந்தார் அல்லவா, அதை பற்றி பத்திரிகைகளில் ஒரு கவரேஜ் ரிப்போர்ட் கொடுக்கும்படி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு மாலை பத்திரிகைகளிலேயே வர வேண்டுமாம். உங்கள் பெயர்? துக்காராம். பரவாயில்லை, ஷூவை கலற்றாமலேயே வாருங்கள் என்று சில்வஸ்டர் டோனியிடம் சொல்லிவிட்டு வினய்குமார் படுத்திருந்த அறைக்குள் இயல்பாக நுழைந்தார் ஸ்வரூப் சிந்தியா. அவரை தொடர்ந்தார்கள் இருவரும். துக்காராம் ஒரு பதட்டத்துடன் உள்ளே வந்தான். கட்டிலில் படுத்திருந்த வினய்குமார் முகத்தில் பொய் வேதனையை வரவழைத்து கொண்டு எழ முற்பட்டான். வாருங்கள் சார். பரவாயில்லை, படுத்துக்கொண்டே இருங்கள். நாற்காலிகளை அருகில் இழுத்து போட்டு அமர்ந்தார்கள். உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலும் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் ஜெர்மனி பயணம் பற்றி இவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுங்கள் வினய்குமார்
இவர் மாலை செய்தி தின இதழில் இருந்து வந்திருக்கும் ரிப்போர்ட்டர்கள் என்றார் ஸ்வரூப் சிந்தியா. சில்வஸ்டர் வினய்குமாரை நேராக பார்த்து கண்ணடித்தான். டோனி ஒரு கையை தன் கன்னத்தில் தாங்கி இருந்தான். தன் நாக்கை நீட்டி காட்டினான். அதில் ஒரு சின்ன காகிதம் ஒட்டிக்கொண்டு இருந்தது. அதில் உதவ வந்துள்ளோம் என்று எழுதியிருந்தது. வினய்குமார் படிப்பதற்கான அவகாசம் கொடுத்த பின் நாக்கை உள்ளே இழுத்துக்கொண்டு காகிதத்தை நாக்குக்கு அடியில் கொண்டு போய்விட்டான். மிஸ்டர் வினய்குமார், நீங்கள் எத்தனை நாட்கள் ஜெர்மனியில் இருந்தீர்கள் என்றான் சில்வஸ்டர் ஒரு சின்ன பாக்கெட் நோட்டை புரட்டிக்கொண்டு பேனாவை எடுத்துக்கொண்டு. வினய்குமார் புரிந்து கொண்டான். இந்த பேட்டியில் சொல்லப்படும் பதில்களின் நடுவில் உன் நிலையை சாமர்த்தியமாக தெரிவி என்று இவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். 20 நாட்கள் இருந்தேன். ஜெர்மனியில் நான் தங்கியிருந்த இடம் இருக்கிறதே, அது ஒரு நவீனமான பங்களா. எல்லா வசதிகளும் இருந்தன. லவ்லி பிளேஸ். அவர்கள் உங்களோடு எப்படி பழகினார்கள்? மிக அன்பாக. அவர்கள் காட்டிய அன்பில் நான் திக்குமுக்காடி போனேன். அன்பாலேயே ஒருவனை மயக்கி விடுகிறார்கள். பயிற்சி அனுபவம் எப்படி இருந்தது? நகரத்திலிருந்து 1.25 மணி நேர தூரத்தில்தான் அந்த இடம். தினம் காரில் அழைத்து சென்றார்கள். காரில் அழைத்து வந்து விட்டார்கள். சிறப்பான பயிற்சி. ஜெர்மனி நாட்டை உங்களுக்கு பிடித்திருந்ததா? நிச்சயமாக. செழிப்பான நாடு. நான் தங்கியிருந்த 3வது மாடியில் எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் எல்லாம் கோதுமை வயல்கள். நீங்கள் மட்டும்தான் போனீர்களா? இந்தியாவிலிருந்து நான் மட்டும்தான் போனேன். என் காதலி ஆர்த்தியையும் அழைத்து சென்றிருக்கலாம் என்று பட்டது. ஆனால் நான் போனது அபிஷியல் காரணமாக ஆயிற்றே. துக்காராம் வீடியோ படத்தின் சத்தத்தை மிகவும் குறைவாக வைத்துவிட்டு அதை கவனிப்பதைப் போல இவர்களின் உரையாடல்களை கவனிப்பதை வினய்குமார் ஓரக்கண்களில் அறிந்தாலும் இதுவரை அவன் சந்தேகப்படவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். நீங்கள் காதலில் இருப்பவரா? எங்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்கள் காதலி இதே ஊர்தானா? ஆமாம், டெல்லியில் தான் இருக்கிறாள். இப்போது ஒரு முக்கியமான வேலையாக போபால் அனுப்பி வைத்திருக்கிறேன். துக்காராம், அந்த வீடியோ கேசட்டை கொஞ்சம் நிறுத்தேன். பேசுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற வினய்குமார், என் நண்பனுக்கு வீடியோ கேசட்ஸ் என்றால் உயிர் என்றான். துக்காராம் எழுந்து சென்று படத்தை அணைத்தான். ஜெர்மனியில் இருந்து நாம் வாங்கப் போகிற பீரங்கிகளை நம்மாலேயே தயாரிக்க முடியாதா சார்? ஒரு என்ஜினியர் என்கிற வகையில் உங்கள் பதில் என்ன? நம்மால் முடியும். ஆனால் நம்மை சுற்றி சில தடைகள் இருக்கின்றன. அரசியல்வாதிகளின் சதிகள் நம்மை முன்னேற விடுவதில்லை. அவர்கள் தங்கள் பதவிகளைத்தான் உயிராக நினைக்கிறார்கள். பதவியை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டி படைக்கிறார்கள். நியாயவான்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடிவதில்லை. சுயலாபம்தான் குறிக்கோளாக இருக்கிறது. பிறகு இராணுவ தளவாட தயாரிப்புகளில் ஆகட்டும், எந்த துறையிலுமே தன்னிறைவு எப்படி அடைவது? ஜெர்மானியர்களை பற்றி சொல்கிறேனே, நான் தங்கியிருந்த இடத்திற்கு பயிற்சி நடந்த இடத்திலிருந்து திரும்பும் வழியில் ஒரு சென்ட் தொழிற்சாலை. அங்கே நிர்வாகத்திற்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெறும் கருப்பு பேட்சை மார்பில் குத்தி கொண்டு வேலை செய்தார்கள். நம் நாட்டில் ஸ்ட்ரைக் என்றால் எப்படி இருக்கும்? 100 கண்ணாடியாவது உடைத்தாக வேண்டும். அங்கே மக்கள் அரசாங்கத்திற்கு பயப்படுகிறார்களா? ஆமாம், அரசாங்கத்தின் உத்தரவுப்படி நடந்து கொள்கிறார்கள். அதை மீறினால் ஆபத்துதான். உயிர் பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. எதையும் அதிரடியாக செய்ய தயங்குகிறார்கள். இந்த பயம் எப்போது நீங்கும்? அரசாங்கம் தன் கடமைகளை நீக்கினால் நீங்கும். அது இன்னும் 2 நாட்களில் நடக்கலாம், 2 மாதத்தில் நடக்கலாம், 2 ஆண்டுகளில் நடக்கலாம். டாய்லெட் எங்கே இருக்கிறது என்று எழுந்து கொண்டான் டோனி. வினய்குமார் கை காட்ட டோனி அருகில் இருந்த கதவை தள்ளி உள்ளே வந்து தாள் போட்டுக்கொண்டு ஒரு காகிதம் எடுத்து சுவரில் வைத்து எழுதினான், மடக்கினான். ஷவரின் முன்புற ஓட்டைக்குள் கொண்ட தகட்டை திருகி திருகி கழற்றினான். உள்ளே அந்த காகிதத்தை வைத்தான். மறுபடி மூடினான். மற்றொரு சின்ன துண்டு காகிதம் எடுத்தான். ஷவருக்குள் பார்க்கவும் என்று பால்பாயிண்ட் பேனாவால் எழுதி அந்த காகிதத்தை முன்போல நாக்கின் மேல் வைத்து கொண்டான். பெயருக்கு கைகளை மட்டும் நனைத்து கொண்டு கர்ச்சிஃபால் துடைத்தபடி திரும்பி வந்த டோனி, போகலாமா என்றான். எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். துக்காராமுக்கு முதுகு காட்டும் விதமாக இயல்பாக வந்து நின்று கொண்டு வினய்குமாருக்கு நாக்கை காட்டிவிட்டு வாயை மூடிக்கொண்டான். மூவரும் புறப்பட ஸ்வரூப் சிந்தியா வினய்குமாரின் கையை பற்றி குலுக்கி, வயிற்று வலி சரியாக போய்விடும், ஓய்விடுங்கள், ஆபீஸ் வரவேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அவர்கள் வெளியேறினார்கள். அத்தியாயம் 6. அவர்கள் போனதும் துக்காராம் மறுபடி வீடியோவை ஆன் செய்து கொண்டு, உன் மேலதிகாரி என்பதால் அனுமதித்தேன். இனி யார் வந்தாலும் முகத்திலேயே கதவை மூட இருக்கிறேன் என்றான். வினய்குமார், அது சரி, வெள்ளிக்கிழமைக்கு நடுவில் 2 நாட்கள் இருக்கின்றன. இதில் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன உத்தரவு? சாப்பிடு, தூங்கு, சாப்பிடு, தூங்கு. வெள்ளிக்கிழமை பயிற்சி முகாம் தினத்தில்தான் உனக்கு வேலை. அன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை அன்றைக்கு சொல்வேன். பேசாமல் படம் பார். பாத்ரூம் போக வேண்டும். போ, 5 நிமிடங்கள் தான் அவகாசம். வினய்குமார், என் நிலைமையை பார். பாத்ரூம் போவதற்கு கூட உன்னிடம் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் என்னடாவென்றால்
என்னை பேட்டி கண்டு பத்திரிகையில் எழுதுகிறார்கள் என்று சலிப்பான குரலில் சொன்னபடி பாத்ரூம் வந்து மூடிக்கொண்டான். சம்பிரதாயமாக பைப்பை திறந்து வைத்துவிட்டு ஷவரின் பிளேட்டை மட்டும் திறந்து அந்த காகிதத்தை எடுத்து படித்து பார்த்தான் அவசரமாக. டியர் வினய்குமார், நாங்கள் FIDA நிறுவனம். ஆர்த்தியை பற்றி சந்தேகப்பட்டு மனோரஞ்சன் எங்களிடம் வர நாங்கள் சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் இக்கட்டில் சிக்கியிருப்பதை உணர்ந்து ஸ்வரூப் சிந்தியாவை சந்தித்தோம். உங்களை பேட்டி கண்டதில் நீங்கள் பதில் சொன்னபோது அழுத்தம் கொடுத்து சொன்ன வார்த்தைகளை வைத்து யூகித்த உங்கள் நிலை இதுதான். ஆர்த்தியை பணயமாக வைத்துக்கொண்டு ஒரு குரூப் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறது. அதில் ஒருவன் உங்கள் நண்பன் என்று அறிமுகப்படுத்தியவன். அவர்கள் நோக்கம் பீரங்கி செயல் விளக்கம் கொண்ட வீடியோ கேசட். அதை வெள்ளியன்று உங்கள் மூலம் அடைய திட்டம். உங்களை மயக்கி கடத்தி சென்று வைத்திருந்த இடம் டெல்லியில் இருந்து காரில் 1.25 மணி நேரத்தில் செல்லக்கூடிய தூரம். நவீன பங்களா. அதில் 3வது மாடியில் நீங்கள் இருந்தீர்கள். அந்த பங்களாவை சுற்றிலும் கோதுமை வயல்கள். அந்த பாதையில் சென்ட் தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்கிறது. ஆர்த்தி அநேகமாக அங்கேதான் வைக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் சரியான யூகங்கள் தானா? அந்த துக்காராமிடம் துப்பாக்கி பார்த்தேன். அவனை அதிரடியாக எதுவும் அடக்க முடியாதபடி ஏதோ ஒரு சரியான செட்டப் இருக்கிறது என்றும் புரிகிறது. கவலை வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அவனுடைய எந்த உத்தரவுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஆர்த்தியையும் அந்த ரகசியத்தையும் நாங்கள் காப்பாற்றுகிறோம். முதலில் இந்த கடிதத்தை கிழித்து விடுங்கள், அழித்து விடுங்கள். சில்வஸ்டர் அண்ட் டோனி. கடிதத்தை படித்ததும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. வினய்குமார் அதை கிழித்து டாய்லெட் பேசினில் போட்டு ஃப்ளஷ் செய்தான். அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆக என் தங்கை ஆர்த்தி போபால் செல்லவில்லைதானே என்றான் மனோரஞ்சன். இல்லை, எதிரிகளால் கடத்தப்பட்டிருப்பதுதான் உண்மை என்றான் சில்வஸ்டர். இடம் மனோரஞ்சனின் அலுவலக அறை. அவள் உயிருக்கு என்றான் சிகரெட் எடுத்தபடி. இப்போதைக்கு ஆபத்தில்லை சார். வெள்ளிக்கிழமை பயிற்சி முகாம் நடைபெறுகிற தினம்தான் வீடியோ கேசட்டை திருட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு வினய்குமாரின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. சிறகொடிந்த சிறைப்பறவையாக அவரை வைத்திருக்கிறார்கள். நல்ல வேளை நீங்கள் சந்தேகப்பட்டதால் நாம் நுழைந்து விட்டோம். இப்போது வினய்குமார் தெம்பாக இருப்பார் என்றான் டோனி. எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதில் உறுத்தலாக இருக்கிறது. என்ன? வினய்குமாரின் வீட்டில் இருக்கும் துக்காராமிடம் துப்பாக்கி இருப்பதை பார்த்ததாக சொன்னீர்கள். அதற்காகவா தயங்கினீர்கள்? உங்களுக்கெல்லாம் துப்பாக்கியில் பயிற்சி இல்லையா என்ன? அந்த படவா ராஸ்கலை சட்டென்று மடக்கி பிடித்து அவன் கழுத்தில் கத்தியை வைத்து ஆர்த்தி எங்கே இருக்கிறாள் என்று மிரட்டி கேட்க வேண்டியதுதானே? சில்வஸ்டர் வாய்விட்டு சிரித்தான். டோனி அந்த சிரிப்பில் சேர்ந்து கொண்டு, ஏன் சார், உங்கள் மச்சான் வினய்குமாருக்கு போர் பயிற்சி இல்லையா? அவருக்கு இராணுவ அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் தெரியாதா? அந்த துக்காராமை வினாடி நேரத்தில் மடக்க அவரால் முடியாதா? ஏன் செய்யவில்லை? மனோரஞ்சன் முகம் சுருங்கி போய், ஏன் என்றான். ஒரு வெடிகுண்டு ஆர்த்தி மேல் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அதன் திரிமுனை துக்காராமிடம் இருக்கிறது. இவன் கையில் தயாராய் தீப்பெட்டியும் இருக்கிறது. இங்கே நெருப்பு பற்ற வைத்தால் போதாதா ஆர்த்தியை அழிக்க? அந்த மாதிரி ஏதோ ஏற்பாட்டோடுதான் அந்த துக்காராம் இருக்க வேண்டும். அதனால்தான் அவனை மடக்கினால் நேரடி ரிஸ்க் என்பதால் வினய்குமார் சும்மா இருந்திருக்க வேண்டும். அதனாலேயே நாங்களும் அமைதியாய் பொறுமையாய் நடந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தது. சாரி, நான் அவசரப்பட்டு கேட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன? பரவாயில்லை, வினய்குமார் ஏராளமான தகவல்களை கொடுத்திருப்பதாக சொன்னோம் இல்லையா? அதை வைத்துக்கொண்டு ஃபோன் செய்து எங்கள் ஏஜென்சி அலுவலகத்தை முடுக்கிவிட்டிருக்கிறோம். புரியவில்லை. வினய்குமார் கடத்தி சென்று வைக்கப்பட்ட பங்களாவை தேடுவதுதான் இப்போது முதல் முயற்சி. அந்த பங்களா பற்றி வினய்குமார் கொடுத்திருக்கிற தகவல்கள் 3 மாடியுள்ள பங்களா, நவீனமான பங்களா, போன் வசதி உள்ள பங்களா, டெல்லியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுற்றிலும் கோதுமை வயல்கள். அந்த பாதையில் ஒரு சென்ட் தொழிற்சாலை உள்ளது. இவ்வளவு தகவல்களையும் சாமர்த்தியமாக வரவழைத்திருக்கிறீர்களே, அதுவா முக்கியம்? அதை கண்டுபிடிக்க வேண்டுமே. எங்கள் ஆபீஸில் இருந்து 4 உதவியாளர்கள் ஆளுக்கு ஒரு காரில் வெவ்வேறு டெல்லி எல்லைகளில் இப்போது பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். வெல், நாங்கள் எங்கள் ஆபீஸுக்கு போகிறோம். நிறைய வேலை இருக்கிறது தகவல் வந்த பிறகு என்று எழுந்து கொண்டான் சில்வஸ்டர். அந்த பங்களாவில்தான் என் தங்கை வைக்கப்பட்டிருக்கிறாளா? என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். பங்களாவை கண்டுபிடித்த பின் அடுத்து என்ன செய்வீர்கள்? உள்ளே யார் யார் இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு மிக திறமையாக செயல்பட்டு ஆர்த்தியை மீட்க வேண்டும். ஆர்த்தி காப்பாற்றப்பட்டதும் அந்த துக்காராமை மிக்சியில் போட்டு சட்னி செய்வதாக உத்தேசம் என்றான் டோனி. உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லான காரியங்கள் தினசரி நிகழ்ச்சிகள். எனக்கு இரட்டை வேகத்தில் இதயம் துடிக்கிறது. அவசரப்பட்டு எதையும் செய்து அவளுடைய உயிருக்கு ஆபத்தாக்கி விடாதீர்கள் ப்ளீஸ். மனோரஞ்சன், தைரியமாக இருங்கள். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அவ்வப்போது உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம். கை குலுக்கிவிட்டு வெளியேறினார்கள்.
அத்தியாயம் 7. காரை டோனி ஓட்டினான். டோனி வினய்குமார் சொன்ன பதில்களிலிருந்து அவனுடைய நிலையை, அவன் சொன்ன தகவல்களை எல்லாம் நான் மூளையில் வரி வரியாக சேமித்து கொண்டிருந்தேன். நான் நினைத்ததில் இம்மியும் பிசகாமல் நீயும் யூகம் செய்து கடிதத்தில் எழுதினதாக சொன்னதும் உன்னை முத்தமிட வேண்டும் போல தோன்றியது. கேப்டன், உங்களுக்கு விவஸ்தையே இல்லை. முத்தமிட நான் தான் கிடைத்தேனா? பிரெஞ்சு தேச முத்தம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்னை என்ன எதுவுமே தெரியாத காவி கட்டின ஆசாமியாக நினைத்து கொண்டிருக்கிறாயா டோனி? கல்யாணம் செய், உனக்கு அந்த தேச முத்தம் கிடைக்கும். கிழிந்தது. இந்த சில்லறை சமாச்சாரத்திற்காக ஒருவன் மெனக்கெட்டு கல்யாணம் செய்வானா கேப்டன்? உங்கள் வீட்டில் பரோட்டா செய்தால் தொட்டுக்கொள்ள என்ன செய்வார்கள்? குருமாதான். எத்தனை வகை குருமா செய்வார்கள்? என்ன கேள்வி இது? 10 வகையா செய்வார்கள்? ஒரே வகைதான். இதுவே ஹோட்டலுக்கு போகிறோம், பரோட்டாவுக்கு என்ன என்ன குருமா இருக்கிறது என்று கேட்டால் வரிசை வரிசையாய் 40-50 சைடிஷ் வகைகளை பட்டியலிட்டு தருகிறானா இல்லையா? அதற்கென்ன? அதற்கு தான் வெரைட்டி என்று பெயர். அதே போல முத்தம் என்கிற செயல் ஒன்றுதான். அதிலும் ஒரு ரசனை டிவிஷன் இருக்கிறது கேப்டன். 100 பேரிடம் களிமண் கொடுத்து பிள்ளையார் செய்ய சொல்லுங்கள், 100 வகையான பிள்ளையார் கிடைக்கும். அந்த மாதிரி. போதும் டோனி, இன்னும் நான் 300 தாண்டி வரவில்லையே. டிசைனாக முத்தத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாள் கேப்டன். காசு பணம் தேவையில்லை. 2 பெரிய கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் போதும். சண்டே நீங்கள் ஃப்ரீயா? ராஸ்கல், எத்தனை கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறாய் நீ? போன மாதம் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரனுக்கு 945 ரூபாய்க்கு செக்கு போட்டு கணக்கை செட்டில் செய்தேன். டோனி, உருப்படுவாயா நீ? ஜோராய். இந்த நிமிஷம் விபத்தானால் கூட சந்தோஷமாக சாவேன். நிறைவாய் இருக்கிறது மனசு. வாழ்வின் நிறைவென்பது. ஒரு பெரிய ஸ்டாப் போட்டு உங்கள் அறிவுரையை நிறுத்தி கொள்ளுங்கள் கேப்டன். உங்களால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் நல்ல கல்ச்சர் என்று சொல்லப் போகிறாயா? நோ, எனக்கு பிடிக்கிறது. இதில் துரோகம் இல்லை. விடுங்கள். எப்படியோ ஒழி. ஃபிடா அலுவலகத்திற்கு அவர்கள் வந்தபோது அவர்களின் உதவியாளர் ரஞ்சித்திடம் இருந்து ஒரு தகவல் வந்திருப்பதாக சொன்னார்கள். டெலிஃபோன் தகவல். ரஞ்சித்தின் செய்தி அப்படியே குரலாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. தன் அறைக்கு வந்த சில்வஸ்டர் டெலிஃபோனில் இணைந்திருந்த அந்த மினி கேசட்டை ஓடவிட்டு கேட்டான். கேப்டன், திஸ் இஸ் ரஞ்சித். ஆக்ரா செல்லும் மதுரா ரோட்டில் அவாரிபாத் என்ற ஒரு சின்ன ஊரில் உள்ள டெலிஃபோன் பூத்தில் இருந்து பேசுகிறேன். நீங்கள் சொன்ன குறிப்புகள் எல்லாம் பொருந்தி வருகிறது கேப்டன். இந்த அவாரிபாத் டெல்லியில் இருந்து 48வது கிலோமீட்டரில் இருக்கிறது. நான் வந்த மதுரா ரோட்டில் 30வது கிலோமீட்டரில் ஒரு சென்ட் தொழிற்சாலை இருக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு வாசனை தூக்கி அடிக்கிறது. அவாரிபாத்தில் இருந்து மேலும் ஆக்ரா நோக்கி 1 கிலோமீட்டர் பயணம் தொடர்ந்ததில் முக்கிய சாலையில் இருந்து சற்று உள்வாங்கி அந்த 3 மாடிகள் கொண்ட பங்களாவை பார்த்தேன். அந்த பங்களாவை சுற்றிலும் கோதுமை வயல்கள் இருக்கின்றன. பங்களாவின் வாசலில் கார் எதுவும் இல்லை. பங்களா வெளிப்பக்கம் பூட்டி இருக்கவில்லை. உள்ளே யாரோ இருக்கிறார்கள். பங்களாவை கண்டுபிடிப்பது வரைதான் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் மேற்கொண்டு உத்தரவுக்காக அவாரிபாத்தில் இந்த டெலிஃபோன் பூத்திலேயே காத்திருக்கிறேன். இந்த பூத்தில் உள்ள தொலைபேசியின் நம்பர் என்று எண் சொல்லி முடித்திருந்தான். கேசட்டை நிறுத்திவிட்டு சில்வஸ்டர் திரும்பி டோனியை பார்க்க, நாம் உடனே அங்கே போகலாம் கேப்டன். அதற்கு முன் அவனை ஒரே ஒரு காரியம் செய்ய சொல்ல வேண்டும் என்று கேசட்டில் சொல்லப்பட்ட எண்ணை முயன்றான் டோனி. தொடர்பு கிடைத்ததும், அங்கே ரஞ்சித் என்பவர் இருப்பார், பேச சொல்ல முடியுமா என்றான். ஹலோ, ரஞ்சித் ஹியர். நான் டோனி. நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். நீ ஒரு காரியம் செய். அந்த பங்களாவில் ஃபோன் இருக்கிறது. அந்த டெலிஃபோன் பூத்காரனை விசாரி. இல்லை, யாரையாவது விசாரி. நாங்கள் வரும்போது அந்த பங்களாவின் ஃபோன் நம்பரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நீ. ஃபோனை வைத்துவிட்டு, கேப்டன், உங்கள் துப்பாக்கிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். சில்வஸ்டர் அருகில் இருந்த இரும்பு பீரோவை திறந்து ஒரு கருப்பு ஜெர்கின் அணிந்து உள்லாக்கரில் இருந்து துப்பாக்கி எடுத்து ஜெர்கினின் உள் பாக்கெட்டில் வைத்து ஜிப்பை இழுத்து விட்டு கொண்டான். புறப்பட்டார்கள். காரை ஸ்டார்ட் செய்த சில்வஸ்டர், ஏன் டோனி, போலீஸின் உதவியை? இருங்கள், இப்போது கேட்க வேண்டாம். நிலைமையை முதலில் தெரிந்து கொள்வோம். நம்மை மீறினதாக பட்டால் அப்போது போலீஸிடம் போகலாம். தேச ரகசியத்தை திருடி விற்க நினைக்கிற கும்பல், ஒரு பெரிய இராணுவ அதிகாரியையே மிரட்டல் முனையில் வைத்திருக்கும் கும்பல். நீ நினைப்பது போல சாதாரண பிக்பாக்கெட் கும்பல் போலவா இருக்கும்? பார்க்கலாம். எல்லா கும்பலும் எங்கேயாவது தப்பு செய்யும், எப்படியாவது ஏமாறும். அந்த சாதக வினாடியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து விடலாம். அவாரிபாத் போய் சேர்கிற வரையில் நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் என்றான் டோனி. என்ன? காரின் டேஷ்போர்டில் இருந்து அந்த ஆங்கில வார இதழை எடுத்தான். சரிந்து அமர்ந்து கொண்டு, ரொம்ப சௌகரியமான இதழ் என்று புத்தகத்தை பிரித்து தன் முகத்தில் கவிழ்த்து கொண்டான். மாலை 5 மணிக்கு உனக்கு தூங்கும் நேரமா? இல்லைதான். உங்கள் அட்வைஸ் மழையில் நனையாமல் இருக்க இப்படி நடிக்கவாவது வேண்டியிருக்கிறதே என்று டோனி சொல்ல சிரித்து விட்டான் சில்வஸ்டர்.
அத்தியாயம் 8. பரபரப்பான டெல்லிக்கு அருகிலா இப்படி ஒரு அமைதியான ஆரவாரமில்லாத கிராமம் என்று அவாரிபாத் எல்லையை தொட்டதுமே உணர முடிந்தது. அந்த இடத்தில் சாலை மிக ஒல்லியாக இருந்தது. விழுந்து கொண்டிருந்த சூரியனின் ஆரஞ்சு வர்ண கதிர்கள் சாலையோர மரங்களை குளிப்பாட்டி மௌன கவிதை வாசித்தது. அதிகபட்சம் 50 வீடுகள் தான் இருக்கும் போல் இருந்தது. அவையும் அருந்து விழுந்த முத்துமணிகளின் சிதறலாக சிதறி போயிருந்தது. 2-3 சின்ன கடைகள், ஒரு சின்ன தொலைபேசி பூத். ஒரு நாள் முழுக்க அதில் 2 பேர் வந்து பேசினால் பெரிய விஷயம் என்று பட்டது. தொலைபேசி பூத் வாசலில் காரை நிறுத்தினான் சில்வஸ்டர். வாசலிலேயே சிகரெட் பிடித்தபடி நின்றிருந்த ரஞ்சித் கீழே போட்டு அணைத்துவிட்டு வந்து காரில் ஏறிக்கொண்டான். என்ன ரஞ்சித், அந்த பங்களாவின் ஃபோன் நம்பரை கண்டுபிடித்தாயா என்றான் டோனி. இது கூட தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஃபிடா வாட்ச்மேன் வேலைக்கு கூட நான் லாயக்கில்லை. அந்த பங்களாவின் ப்ளூ பிரிண்ட் தவிர எல்லா தகவல்களும் என்னிடம் இருக்கிறது. கொட்டு என்றான் சில்வஸ்டர் என்ஜினை அணைத்துவிட்டு. 3 வருடத்திற்கு முன்புதான் அந்த பங்களா கட்டப்பட்டது. அதன் சொந்தக்காரர் துபாயில் இருக்கிறார். டெல்லியில் அவரின் மேனேஜர் இருக்கிறார். அந்த பங்களாவில் அடிக்கடி இந்தி சினிமா ஷூட்டிங் நடத்துவார்கள். அந்த பங்களாவில் ஜமால் என்று ஒரு காவல்காரன் மட்டும் இருக்கிறான். டெல்லியில் உள்ள மேனேஜரின் பெயர் சூரத் மன்சூர். அவனுடைய விலாசம் கூட இருக்கிறது. வெரி குட் டோனி, இப்போது அந்த பங்களாவுக்கு நீ ஃபோன் செய்கிறாய். யார் எடுத்தாலும் சரி, அந்த காவல்காரன் ஜமாலுக்கு நீ உறவினன் என்று சொல்லி அந்த ஜமாலோடு பேச வேண்டும் என்று சொல் என்றான் சில்வஸ்டர். ஜமாலே பேசினால் சூரத் மன்சூர் அனுப்பி வைத்த நபர் என்று சொல். ஒரு முக்கியமான தகவல், பங்களாவுக்கு வெளியில் பேச வேண்டும் என்று சொல். புரிகிறதா? உங்கள் திட்டம் மட்டும் புரியவில்லை. சரி, பேசிவிட்டு வருகிறேன் கேப்டன் என்று டோனி இறங்கி டெலிஃபோன் பூத்திற்குள் சென்றான். சில நிமிடங்களில் திரும்பி வந்தான். கேப்டன், உங்களுக்கு வாழ்வின் அதிர்ச்சி காத்திருக்கிறது. பீடிகை வேண்டாம், போட்டு உடை டோனி. நான் ஃபோன் செய்தேனா? எடுத்தது ஜமாலேதான். நான் சூரத் மன்சூர் அனுப்பி வைத்த ஆள் என்றேன். உங்கள் பெயர் சில்வஸ்டரா என்று கேட்டான். அட என்றான் சில்வஸ்டர். நான் ஆமாம் என்றேன். நேரில் வாருங்கள், இங்கே தங்கியிருந்த பார்ட்டி நீங்கள் வருவீர்கள் என்றும் வந்தால் கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துவிட்டு போனார்கள் என்றான். யார் அந்த பார்ட்டி? அதேதான் நானும் கேட்டேன். எஸ்கேஎஸ் சினிமா கம்பெனி பார்ட்டி என்றான். எனக்கு ஒரு இடமும் புரியவில்லை. நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி வைத்துவிட்டேன். சினிமா கம்பெனி பார்ட்டியா என்று தாடையை தடவிய சில்வஸ்டர் சரி ஏறு என்று விட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். சில நிமிடங்களில் அந்த பெரிய பங்களா வாசலில் இறங்கினார்கள். அந்த பங்களா ஒரு சலவைக்கல் சவாலாக நிமிர்ந்து நின்றது. முழு பங்களாவும் அழகாக தெரியும்படி கீழே இருந்து ஒரு அகன்ற ஃபோக்கஸ் விளக்கு ஒளி செய்து கொண்டிருந்தது. அழைப்பு மணிக்கு கதவு திறந்தவன் ஜமாலாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உத்தேசத்தில், ஜமால், நான் தான் சில்வஸ்டர் என்று உள்ளே வந்தான். மற்றவர்கள் தொடர்ந்தார்கள். ஜமால் குள்ளமாக இருந்தான். என்ன கடிதம் அது? தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் பறித்து வாய்விட்டு படித்தான் டோனி. ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. சில்வஸ்டருக்கு நல்வரவு. நீ ஆர்த்தியை காப்பாற்ற இங்கே வருவாய் என்று தெரியும். நீ வரும் வரை இங்கேயே வைத்திருக்க நாங்கள் என்ன மடையர்களா? கிளி பறந்து விட்டது. இன்று மறுபடி என் 2வது கடிதத்தை நீ சந்திப்பாய். இப்படிக்கு அறிமுகமில்லாதவன். சில்வஸ்டர் சூடாகி சட்டென்று ஜமாலின் சட்டையை பிடித்தான். சொல், இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுத்தது யார்? என்னை ஏன் மிரட்டுகிறீர்கள்? நான் என்ன செய்தேன்? அதான் சொன்னேனே, எஸ்கேஎஸ் சினிமா கம்பெனி பார்ட்டி என்று. பார்ட்டி என்றால் எத்தனை பேர்? 4 பேர்கள். 3 தினங்களாக வீடியோ பட ஷூட்டிங் நடத்துவதற்காக வந்து தங்கினார்கள். இன்று இந்த கடிதம் கொடுத்துவிட்டு திடுதிப்பென்று புறப்பட்டு விட்டார்கள். எப்போது? 2 மணி நேரத்திற்கு முன்னால். அவர்கள் எங்கே தங்கியிருந்தார்கள்? 3வது மாடியில். என்னை மேலே வரக்கூடாது என்றார்கள். துப்பாக்கிகள் வைத்திருந்தார்கள். ஆனால் பொம்மை துப்பாக்கி என்றார்கள். அவர்கள் அழைத்து வந்த ஒரு நடிகை வரும்போதே மயக்கமாக வந்தது. ஏதோ உடம்பு சரியில்லையாம். மாடியில் அது தூங்கிக் கொண்டே இருந்தது போல் இருக்கிறது. வெளியேவே வரவில்லை. இப்போது சில்வஸ்டருக்கு புரிந்தது. வீடியோ பட ஷூட்டிங்கிற்காக தேவை என்று இந்த பங்களாவை சூரத் மன்சூரிடம் ஒரு போலியான படக்கம்பெனி பெயரை சொல்லி புக் செய்து கொண்டு வந்து இந்த ஜமாலையும் நம்ப வைத்து 3வது மாடியை விட்டு வெளியேவே வராமல் இந்த கடத்தல் நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். நடிகை என்று சொல்லி ஆர்த்தியை மயக்கப்படுத்தி அழைத்து வந்து அடைத்து வைத்திருந்தவர்கள் எப்படியோ தகவல் கிடைத்து எனக்கு சவால் விட்டு தப்பிவிட்டார்கள். சரி, அவர்கள் எதில் வந்தார்கள், எதில் போனார்கள்? அம்பாசிடர் காரில். நம்பர் கவனிக்கவில்லை. ஜமாலை சில்வஸ்டர் கேள்விகளால் துளைத்தான். ரஞ்சித் குறிப்பு நோட்டு புரட்டி கொண்டு அவன் சொன்ன பதில்களை எழுதினான். 3வது மாடியில் அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் நுணுக்கமாக தேடினார்கள். உபயோகமாக எந்த தகவலும் தடயமும் அவர்கள் விட்டு வைக்காமல் எச்சரிக்கையாக நடந்து கொண்டிருப்பது புரிந்தது. டோனி, இது போலீஸை அணுக வேண்டிய நேரம். இங்கே ரேகை பொறுக்க சொல்ல வேண்டும்.
மோப்பநாயை பயன்படுத்தி பார்க்கலாம். நாம் இப்போது கழுத்தை பிடித்து உழுக்க வேண்டியது டெல்லியில் அந்த சூரத் மன்சூரை. அறிமுகம் இல்லாமல் எப்படி நபர்களுக்கு வாடகைக்கு விடுவான் என்ற சில்வஸ்டர். ஜமால், போலீஸும் விசாரிக்கும். நாங்கள் விசாரித்ததை விட 400 கேள்விகள் அதிகமாக கேட்கும். பொறுமையாக சொல், உண்மையாக சொல். உனக்கே தெரியாமல் ஒரு கடத்தலுக்கு நீ உதவியாய் இருந்திருக்கிறாய். அந்த பெண் நடிகை இல்லை, கடத்தி வரப்பட்டவள். நாங்கள் புறப்படுகிறோம். ஆச்சரியமாய் விழிகளை விரித்தான் ஜமால். அத்தியாயம் 9. சூரத் மன்சூர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து ஏரியா இன்ஸ்பெக்டரால் விதவிதமாய் குத்துக்கள் விடப்பட்டு விசாரிக்கப்பட்ட போதும் ஒரே பதிலைத்தான் சொன்னான். சத்தியமாக சொல்கிறேன், அவர்களை முன்னால் அறிமுகம் இல்லை. வந்தார்கள், விசிட்டிங் கார்டு கொடுத்தார்கள். 5 நாட்களுக்கு ஷூட்டிங்கிற்கு தேவை என்றார்கள். அவர்கள் கேட்ட தேதியில் பங்களா காலியாக இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 என்று, 5 நாளைக்கு 25,000 என்றேன். உடனே தொகை மொத்தமும் கொடுத்தார்கள். போன் செய்து ஜமாலிடம் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர சொன்னேன். சந்தேகப்படவே இல்லை. முட்டாள், அந்த விசிட்டிங் கார்டில் உள்ள விலாசம் பொய்யான விலாசம். டெல்லியில் அப்படி ஒரு தெருவே கிடையாது என்றான் சில்வஸ்டர். கேப்டன் என்றான் டோனி. சொல். இவனை விசாரிப்பதில் புதிய தகவல் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வினய்குமாரின் நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அவன் ரகசியமாக நமக்கு தகவல் தந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டதால் தானே உடனே பங்களாவில் இருந்து கூடாரத்தை மாற்றிவிட்டார்கள். அதனால் கோபமாகி அவனை எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆர்த்திக்கும் ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் ரகசியம் திருட நினைத்தார்கள். இப்போது நமக்கு, போலீஸுக்கு, சம்பந்தப்பட்ட அதிகாரி என்று எல்லோருக்குமே விஷயம் தெரிந்துவிட்ட நிலையில் அவர்களின் மூவ் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. டோனி, இந்த ஸ்டேஷன் போனில் இருந்து முதலில் மனோரஞ்சனுக்கு போன் செய். அவரை பயமுறுத்தி விடாதே. ஜஸ்ட் ஏதாவது தகவல் உண்டா என்று அறிய போன் செய்தேன் என்று சொல். அடுத்து வினய்குமாருக்கே போன் செய். பத்திரிகை ரிப்போர்ட்டர் என்பது போல பேசு. உங்களை போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல். அதன் பிறகு ஸ்வரூப் சிந்தியாவுக்கு போன் செய்து ஏதாவது தகவல் உண்டா என்று விசாரி என்றான் சில்வஸ்டர். டோனி மனோவுடன் பேசி வைத்து எதுவும் தகவல் இல்லையாம் என்றான். அடுத்து வினய்குமாருக்கு போன் செய்துவிட்டு ரிங் போய்கொண்டே இருக்கிறது, யாரும் எடுப்பதாக இல்லை என்றான். டோனி, வீட்டிலேயே சிறை மாதிரி தானே வினய்குமாரை வைத்திருந்தான் துக்காராம். போனை வினய்குமார் எடுக்கவில்லை என்றதும் துக்காராமாவது எடுத்தாக வேண்டுமே. எங்கே போனார்கள்? சரி, ஸ்வரூப் சிந்தியா? வெயிட் எ மினிட் கேப்டன் என்று எண்களை சுழற்றிவிட்டு யாருடனோ பேசிவிட்டு, கேப்டன், அவர் வீட்டில் இருக்கிறாராம். நம்மிடமிருந்து போன் வந்தால் உடனே நம்மை வீட்டுக்கு வர சொன்னாராம். போன் செய்யாமல் நேரில் வர சொல்லி குறிப்பு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அலுவலகத்தில். சரி, அவரை சந்திக்கலாம் என்று எழுந்து கொண்ட சில்வஸ்டர் இன்ஸ்பெக்டர் கையை குலுக்கி, இந்த சூரத் மன்சூரை நான் சொன்ன பிறகு வெளியே விடலாம், நன்றி என்று புறப்பட்டான். இப்போது காரை டோனி கையாள, ஸ்வரூப் சிந்தியாவின் வீட்டிற்கு போகும் வழியில்தானே வினய்குமாரின் வீடு? ஆமாம். வினய்குமார் வீட்டு வாசலில் 1 நிமிடம் நிறுத்து. வினய்குமார் வீடு இருளில் மூழ்கியிருந்தது. வாசலில் ஒரே ஒரு கிழவன் கையில் டார்ச் லைட்டுடன். அதை சில்வஸ்டர் முகத்தில் அடித்தான். நீங்கள் சில்வஸ்டரா? ஆமாம் என்றான் ஆச்சரியமாக. இந்த வீட்டில் இருந்தவர்கள் பூட்டிக்கொண்டு ஒரு காரில் புறப்பட்டு சென்றார்கள். என்னை அழைத்து ஒரு கடிதம் கொடுத்து சில்வஸ்டர் என்பவர் தேடி வருவார், கடிதம் கொடு என்று ஒப்படைத்து கூலியாக 20 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த கிழவன் ஒப்படைத்த கடிதமும் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. சில்வஸ்டருக்கு நல்வரவு. நான் சொன்னபடி இது என் 2வது கடித சந்திப்பு. எங்கே வந்தாய்? வினய்குமாரையாவது காப்பாற்றலாம் என்றா? எங்கள் இந்த திட்டம் வெளியாகிவிட்டது. ஆனால் எங்கள் எண்ணத்தில் மாற்றம் இல்லை. முதலில் பணயமாக ஆர்த்தியின் உயிர் மட்டுமே. இப்போது பணயமாக வினய்குமாரின் உயிரும் போனஸாக சேர்ந்துவிட்டது. நாங்கள் நினைத்த அந்த வீடியோ கேசட்டை நாங்கள் அடையத்தான் போகிறோம், மாற்றப்பட்ட புது திட்டத்தின் மூலம். அதுவும் இன்றிரவுக்குள். உன்னால் தடுக்க முடியாது தம்பி. இப்படிக்கு அறிமுகம் இல்லாதவன். கூடவே நின்று படித்த டோனியும் முகம் வெளுத்தான். என்ன கேப்டன் இது? முகத்தில் என்றால் முகத்தில் குத்து விடுகிறார்களே. ஸ்வரூப் சிந்தியாவை சென்று சந்திக்கலாம், வா. ரஞ்சித்தை ரகசியமாக எங்கே அனுப்பினீர்கள் கேப்டன்? சொல்கிறேன், ஒரு சின்ன சந்தேகம், அதை கிளியர் செய்ய அனுப்பியுள்ளேன். ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பினீர்களே, அது யார் கார்டு? சொல்கிறேனே, இப்போது பேசாமல் ஓட்டேன். கேப்டன், இது நியாயமில்லை. என்னிடமே ரகசியமா? என் யூகம் தப்பாக போனால் நீ சிரிப்பாய். யாரோ ஒரு அறிமுகமில்லாதவன் போகுமிடமெல்லாம் லெட்டராக கொடுத்து ஆரூபமாக சிரிக்கலாம். நான் சிரிக்கக்கூடாதா? சரி, சிரிக்கவில்லை. கப்சிப். டோனி பொய்க்கோபத்துடன் காரை ஓட்டினான். அத்தியாயம் 10. ஸ்வரூப் சிந்தியா இவர்கள் காரை பார்த்ததும் வீட்டின் வாசலுக்கே வந்துவிட்டார். வாருங்கள், ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி இருக்கிறது. உங்களுக்காக காத்திருக்கிறேன். உள்ளே வாருங்கள், சீக்கிரம். உள்ளே தனி அறைக்கு வந்தார்கள். என்ன சார், என்ன ஆயிற்று? எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
தன்னை அறிமுகமில்லாதவன் என்று சொல்லிக் கொண்டான் ஒருவன். ஆர்த்தியை இடம் மாற்றி விட்டானாம். வினய்குமாரையும் வீட்டை விட்டு அழைத்து சென்று விட்டானாம். 2 பேரும் உயிரோடு வேண்டுமென்றால் நான் இன்றைக்கு இரவு 2 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த வீடியோ கேசட்டுடன் வர வேண்டுமாம். அங்கே ஒரு வேனில் வினய்குமாரையும் ஆர்த்தியையும் வைத்திருப்பானாம். கூடவே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளும் மற்றொரு வேனில் வீடியோ காப்பியர் வைத்திருக்கிறானாம். நான் கொண்டு செல்லும் கேசட்டை பதிவு செய்து கொண்டு திருப்பி தருவானாம். பாதுகாப்பு அறையில் எடுத்தபடியே திரும்ப வைத்து விடலாமாம். அவர்கள் இருவரையும் உயிரோடு விட்டு விடுவானாம். வர மறுத்தாலோ 2 மணிக்கு அந்த இடத்திற்கு வராமல் இருந்தாலோ அந்த வேனை வெடிக்க செய்து விடுவானாம். என் மேலதிகாரிகள் யாரையும் நான் தொடர்பு கொள்ளவும் கூடாதாம். என்னை கண்காணிக்கிறார்களாம். அதனால்தான் உங்களை ஃபோன் செய்யாமல் நேரில் வரச் சொன்னேன். சில்வஸ்டர் தன் வாட்சில் நேரம் பார்த்தான். மணி இரவு 12ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. அது எந்த இடம்? அதை 1 மணிக்குத்தான் ஃபோன் செய்து சொல்வானாம். சிக்கல்தான். கேசட் இப்போது எங்கே இருக்கிறது? பாதுகாப்பு அறையில்தான் இருக்கிறது. நீங்கள் போய் சுலபமாக எடுக்கலாமா? நான் மட்டும்தான் கையெழுத்து போட்டு எடுக்கலாம். உங்கள் மேலதிகாரிகளிடம் இந்த பிளாக்மெயிலை தெரிவித்தாக வேண்டும் சார். இந்த 2 உயிர்களுக்காக ஒரு முக்கியமான இராணுவ ரகசியத்தை இழக்க அரசாங்கம் சம்மதிக்குமா? விஷயம் பெரியதாகிவிட்டது. இரவு 2 மணிக்கு நடுவில் இருப்பது 2 மணி நேரம்தான். அதற்குள் அரசாங்கம் என்ன முடிவு செய்ய முடியும்? கேப்டன், அவர்கள் யார் என்றே தெரியவில்லை. இப்படி தண்ணீர் காட்டுகிறார்களே. ஃபோன் ஒலித்தது. ஸ்வரூப் சிந்தியா எடுத்து பேசி, சில்வஸ்டர், ஃபோன் உங்களுக்கு என்று ரிசீவரை தந்தார். உங்கள் ஸ்டாஃபாம் ரஞ்சித் என்கிறார். ஹலோ ரஞ்சித், சொல். சரி சரி, வெரி குட். நான் எதிர்பார்த்தேன். சரி, நான் பார்த்து கொள்கிறேன். தேங்க்யூ ரஞ்சித் என்று முகம் மலர்ந்து ஃபோனை வைத்தான். ஆட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது டோனி. அது சரி, இப்போதுதான் சூடான கிளைமாக்ஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்படி ஆட்டம் முடியும்? இந்த அறிமுகம் இல்லாதவன் யார் என்று தெரிய வந்துவிட்டால் பிறகு கிளைமாக்ஸ் ஏது? வாட் டு யூ மீன்? இந்த வீடியோ கேசட் திருட்டிற்கான சகல திட்டங்களுக்கும் சூத்திரதாரி யார் தெரியுமா? யார் என்றார் ஸ்வரூப் சிந்தியா. யார் என்றான் டோனி. மிஸ்டர் மனோரஞ்சன் என்றான் சில்வஸ்டர். போலீஸ் வேன்கள் 2 மனோரஞ்சன் வீட்டை சூழ்ந்தது. பெரிய அதிகாரிகள் உள்ளே நுழைந்தார்கள். மனோரஞ்சன் மார்பில் இயந்திர துப்பாக்கி வைக்கப்பட்டது. திகைத்தான், மிரண்டான். தற்போது தனது கூட்டத்தினர் பதுங்கி இருக்கும் இடத்தை சொல்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. விரிவான விசாரணையில் மனோரஞ்சன் தான் செய்தவை பூராவையும் ஒப்புக்கொண்டான். இந்த தேச ரகசியத்தை திருடி விற்றால் கிடைக்கும் லட்சங்களுக்கு ஆசைப்பட்டு வினய்குமாரை என் தங்கை காதலிப்பதை வைத்து திட்டம் போட்டேன். ஏர்போர்ட்டில் என் நபர்களை விட்டு வினய்குமாரை கடத்த சொன்னேன். என் தங்கையையும் இயல்பாக ஏமாற்றி கடத்த சொன்னேன். வினய்குமாரை மிரட்டிய பகவான் என் நபர்தான். ஊருக்கு வெளியில் பங்களா வாடகைக்கு எடுக்க யோசனை சொன்னதிலிருந்து எல்லாம் என் திட்டம்தான். வினய்குமார் திறமைசாலி என்பது எனக்கு தெரியும். அவன் எடுக்கும் எதிர் நடவடிக்கைகளை நான் தெரிந்து கொள்ள என்ன வழி என்று யோசித்தேன். நானே ஆர்த்தியை காணவில்லை என்று சில்வஸ்டர் டோனியிடம் சென்றேன். அவர்கள் ஸ்வரூப் சிந்தியா மூலம் இறங்கினார்கள். அவ்வப்போது அவர்களின் திட்டங்களை எனக்கு சொல்ல அதற்கு தகுந்தபடி நானும் செயல்பட்டேன். பங்களாவை கண்டுபிடித்து விடுவார்கள் போல உணர்ந்ததால் காலி செய்ய சொன்னேன். வினய்குமாரையும் அப்புறப்படுத்தினேன். ஸ்வரூப் சிந்தியாவை நானே ஃபோன் செய்து மிரட்டினேன். மனோரஞ்சன் கைது செய்யப்பட்டான். ஆர்த்தி, வினய்குமார் குறிப்பிட்ட மறைவிடத்தில் இருந்து மீட்கப்பட்டார்கள். பகவானும் துக்காராமும் மற்றவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். விவரங்கள் அறிந்த ஆர்த்தி, இப்படி ஒரு அண்ணன் எனக்கு அமைந்ததை நினைக்க வெட்கமாயிருக்கிறது. என் உயிரையே பணயம் வைத்த அவனை மறுபடி நான் சந்திக்கவே விரும்பவில்லை என்றாள். கேப்டன், சொல்லிவிடுங்கள். ஹவ் யூ டிட் இட்? சிம்பிள் டோனி. மனோரஞ்சனின் ஆபீஸுக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்கே சுவரில் ஒரு வாக்கியம் இருக்கிறது. போன நிமிடம் வரைதான் நான் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவன், இந்த நிமிடம் முதல் நண்பன் என்று. பங்களாவில் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கடிதத்தில் அறிமுகமில்லாதவன் என்ற வார்த்தை உபயோகத்தை பார்த்ததுமே லேசாக நெருடியது. நம்மிடம் மனோரஞ்சன் கொடுத்த விசிட்டிங் கார்டு இருந்தது. அதையும் இந்த டைப்படித்த முதல் கடிதத்தையும் ரஞ்சித்திடம் கொடுத்து லேபரட்டரிக்கு எடுத்து சென்று 2லும் என் கைரேகை தவிர வேறு வகை ஒரே கைரேகை தென்படுகிறதா என்று பார்க்க சொன்னேன். ஆமாம் என்று போனில் நல்ல பதில் சொன்னான் ரஞ்சித். எல்லாம் சரி, ஆனால் என்று சிரிக்க துவங்கினான் டோனி. என்ன சொல்? நம்மிடம் வழக்கை கொண்டு வந்தது யார்? மனோரஞ்சன். அவனே உள்ளே போய்விட்டான். இப்போது யாரிடம் ஃபீஸ் வாங்குவது கேப்டன்? ரைட், நான் புறப்படுகிறேன். எங்கே? நாம் ஐஸ்கிரீம் பார்ட்டியை பார்க்க வேண்டும். உதடு நம என்று இருக்கிறது என்று டாட்டா காட்டிவிட்டு போயே விட்டான் டோனி. முற்றும்.